अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுடைய பேரருள் அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்திலே அனைத்து சஹாபாக்களையும் நிற்க வைத்து பெருமானார் கையேந்தி துவா கேட்க அத்தனை சஹாபாக்களும் ஆமீன் சொன்னார்கள். அந்த துவாவை பற்றி நாம் சொல்லி வந்தோம். அந்த துவாவுடைய ஒரு பகுதி மேலே சொன்னோம், மிச்ச பகுதியில் அதையும் பார்ப்போம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈமல் முகீம். யா அல்லாஹ், நிரந்தரமான நன்மை முகீம், நஈமுல் முகீம்னா நிரந்தரமான நியமத்துகளை உன்னிடத்தில் கேட்கிறோம். ஒரு நியமத் என்னிடத்திலே வந்துவிட்டால் மீண்டும் என்னை விட்டு அது போய்விடக்கூடாது. அல்லதி லா யஹூலு வலா யஸூல், என்னை விட்டு நீங்கி விடாதே, என்னை விட்டு மாறிவிடாதே. அத்தகைய அருளை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈம யௌமல் ஐலதி வல் அம்ன யௌமல் ஹௌஃப். அல்லாஹும்ம இன்னி ஆஇதும் பிக மின் ஷர்ரி மா அதைதனா வ மின் ஷர்ரி மா மனஅதனா. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா. ஜி, இந்த ஹதீஸ் இப்போ இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஷர்ரிமா அதைத்தனா ஓ ஷர்ரிமா மனஅதனா, நீ எதை எங்களுக்கு அருள் கொடையாக கொடுத்தாயோ அதில் ஒளிந்திருக்கும் ஷர், அதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எதை நீ எங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஷர், தீமை, அதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அப்போ அல்லாஹ் தஆலா ஷர்ரிமா அதைத்தனான் இருக்குல்ல, ஆத்தானா அருள்கொடையாக கொடுக்கறது. இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு வஸ்துவை அருட்கொடையாக தானே கொடுக்குறான். அதில் எப்படி உள்ளுக்குள்ளே ஷர் இருக்கும், அதுக்குள்ளே எப்படி தீமை இருக்கும்? எனவே ஆத்தானா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா நமக்கு அருட்கொடையாக கொடுத்தவைகளுக்கு உள்ளேயும் தீமை உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அது எப்படிங்க இருக்கும்? மனைவி அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையாக இல்லையா, அதுக்குள்ளே தீமை இருக்குமா? இருக்கு. பிள்ளைகள் இல்லை என்று எத்தனை பேர் ஏங்குறாங்க. அல்லாஹ் பிள்ளைகள் கொடுத்துருக்குறான், அது அருட்கொடையா இல்லையா? சொல்லுங்கள் பை, அதுக்குள்ளே தீமை இருக்குமா? இருக்கும். காசு பணம் அருட்கொடையா இல்லையா? அதுக்குள்ளே தீமை இருக்குமா? இல்லையா? இருக்கும். எதுவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானோ அதுக்குள்ளார தீமை இருக்கும். அப்போ தீமை தான் எப்படி அருட்கொடையாக ஆகும்? அது இப்போ தீமை தான் எப்படி அருட்கொடையாகும்? உனக்கு ஒருத்தன் ஒரு பாம்பை கொண்டு கொடுத்துட்டான், இது அருட்கொடைன்னா எப்படி? அது ஷர்ரை போய் எப்படி அருட்கொடைன்னு சொல்ல முடியும்? என்ன பை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஷர்ரு எப்படி அருட்கொடையாகும்? அல்ல அருட்கொடைன்னு சொல்கிறான், அப்புறம் ஷர்ரும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்குள்ளுக்குள்ளேயும் ஷர்ரு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி நேமத்து எப்படி ஷர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேமத்து எப்படி ஷர் ஆகும்? அவத்தில் ஹைரு பி ஷர், அது சொல்லுங்க, ஹைரு போய் ஷர்ரை கொண்டு வருமா, நன்மை போய் தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க ஹதீஸில். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள் இந்த மாதிரி பெருமானார்ட்ட கேட்டவுடனே பெருமானார் மௌனம் ஆயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அல்லாஹ்ட்ட உத்தரவு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே தெளிவாயிருச்சு, முகம் தெளிவாயிருச்சு. பெருமானார் பதில் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், பெருமானார் பதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழை பொழிகிறது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக செடி கொடிகள் விளைகிறது, பார்க்க அழகாக காட்சி அளிக்குது. அது நியமத்தா இல்லையா? நியமத்து. மாடு வருது, ஆடு வருது, ஒட்டகம் வருது, அந்த புல்லை மேய்கிறது, அந்த புல்லை சாப்பிடுகிறது, தனக்கு தேவையான அளவு சாப்பிட்டு கொள்கிறது. அதன் பின்பு போய் அந்த ஆடும் மாடும் என்ன செய்யுமா? ஓரளவு புல்லை மேய்ஞ்சிடும். அப்புறம் என்ன செய்யும்?
போய் ஒரு இடத்துல நிழலாக ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கும். எங்கேயாவது இடத்துல உட்காந்துக்கிட்டு மெதுவாக அந்த புல்லை அசை போடும். அசை போட்டு ஃபுல்லாக அசை போட்டு அதை மென்று முழுங்கி வயிற்றுக்குள்ளே போய் செரிமானம் வர வரைக்கும் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கும். செரிமானமான பின்னாடி அது சக்கையாக ஆகி சாணமாக ஆட்டு புழுக்கைகளாக ஆன பின்னாடி எந்திரிச்சு போகும். வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கும். இந்த உடம்பு செரிமானமாகறதுக்காண்டி உலாத்தும், சிறுநீர் கழிக்கும், புழுக்கைகள் போடும், மாடு சாணம் கழிக்கும், எல்லாமே வயிறு காலியாயிரும். இப்போ மறுபடியும் போய் அடுத்த எல்லாம் வயிறு காலியாகிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு அது எப்போ தாங்க வயிறு ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் மறுபடியும் போய் சாப்பிடும். இப்போ இந்த உடல் ஆரோக்கியமாகவே உடல் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் இல்லையா? நம்ம மனுஷன் அப்படி கிடையாது. 3 நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். முதல் நாள் சாப்பிட்டது காலையில் சாப்பிட்ட இட்லி செரிக்காமல் இருக்குது. சில நேரங்களில் மனுஷனுக்கு செரிமானம் ஒரே மாதிரி இருக்காது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொத்து வேலை செய்கிறாங்க, சீக்கிரம் செரிமானம் ஆயிடும். தெருவில் போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, தெருவாக போய் சாமான் வைக்கிறாங்க, சீக்கிரம் செரிமானம் ஆயிடும். காலையிலேருந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான், உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கான், சீக்கிரம் செரிமானம் ஆகாது. அடுத்து பசிச்சாலும் சாப்பிட்ணும். அப்படி இல்லை, 12:30 மணிக்கு பாங்க சொல்லிட்டோன்னு சாப்பாடு வச்சுருவாங்க, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சாப்பிட்றோம் நம்ம. அதனால் செரிமானமாகாமல் உள்ளே இருக்கும்போது திரும்ப சாப்பிட்றோம். அது மதியானம் செரிமானமாக உட்காந்து திரும்ப சாயந்தரம் சாப்பிட்றது. டைம் வந்துடுச்சு, சாயா குடிச்சாகணும், ஒரு வடை சாப்பிட்டாகணும் அப்படின்னு. அதனால் வயிறும் கெட்டு போய், வயிறு கெட்டலாம் மொத்த உடம்பும் கெட்டு போய், ஊளை சதைகள் சேர்ந்து தொப்பை உளுந்து என்ன போய் மூளையும் கெட்டு போய் எல்லாம் கெட்டு போயிடுது. எல்லாம் உடலை இவனை கெடுத்துக்கிறான். ஆடு மாடுகள் அப்படி இல்லை. அது தனக்கு எப்பொழுது தேவையோ வயிறு நிமிந்துருச்சுன்னா தான் சாப்பிடும். இதுக்கு மேலே வந்து வயிறு வந்து இது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கே எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு தான். காலையில் சாப்பிட செரிமானம் ஆகலை, சாயந்தரம் சாப்பிடாது. நீ கொண்டு போய் வச்சாலும் சாப்பிடாது. காலையில் சாப்பிட்டது பூனைக்கு செரிமானம் ஆகலை, நீ கொண்டு போய் எலும்பை போட்டாலும் சரி, பால் வச்சாலும் குடிக்காது. அது எப்போ மறுபடியும் தேவைன்னு உடம்பு கேட்குதோ அப்போ தான் கொடுக்கும். நாம் தான் அளவுக்கு மீறி சாப்பிட்றது, தேவையில்லாமல் சாப்பிட்றது. அதனால் உடலில் எல்லா வியாதிகளும் வந்துடுறது. அஞ்சு போய் இப்போ என்ன செய்வோம்? அந்த ஒட்டகம், அந்த ஆடு, பெருமாளை சொன்னேன்னு அழகாக சொன்ன பாருங்க. வயிறு பசிச்சு உடலெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சு, புழுக்கை போட்டு விட்டது, சாணம் போட்டு விட்டது, சிறுநீர் கழித்து விட்டது, எல்லாமே வெளியே போயிடுச்சு, உடல் ஆரோக்கியம் அடைந்து விட்டது. இப்போ உடல் பசிக்கிறது, மீண்டும் தேவைப்படுகிறது. இப்போ மறுபடியும் போய் புல் சாப்பிடுகிறது. இப்படி சாப்பிடுகிற பொழுது அந்த புல் அதற்கு ஹைராக நன்மையாக ஆகிவிடுகிறது. ஹதீஸில் பெருமாள் சொல்கிறாங்க, நன்மையாகி விடுகிறது, அதுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாகி விடுகிறது. இன்னொரு மாடு இருக்கிறது, இன்னொரு ஆடு இருக்கிறது, அளவுக்கு மீறி கண்டவுடன் இத்தனை நாள் கிடைக்காத ஒன்று கிடைத்து விட்டது என்று அளவுக்கு மீறி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. செரிமானமாகுவதற்கோ, அது அசை போடுவதற்கோ, அது வந்து சாணமாக பிரிவதற்கோ அதற்கு டைம் கொடுக்காமல், நேரம் கொடுக்காமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. வயிறு வீங்கியது, செரிமானம் அசௌகரியம் ஏற்பட்டது, செரிமானமாகாமல் செரிமான கோளாறு ஏற்பட்டது, வயிறு வீங்கியது, வயிறு வெடித்தது, செத்து போய்விட்டது. இதுதானப்பா உதாரணம். இப்போ செத்து போனதுக்கு காரணம் புல்லு தான் காரணம். புல்லை சாப்பிட்டு தான் செத்து போச்சு. அந்த ஆடு நன்றாக கொழுத்து வளர்ந்ததற்கு என்ன காரணம்? அதுவும் புல்லு தான். இப்போ புல்லு ஹைரு தான். அதை எப்படி யார் பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து ஒருத்தருக்கு ஹைராகிவிட்டது, ஒருத்தருக்கு ஷர்ராகிவிட்டது. இதுதான் உதாரணம்ட்டாங்க சொல்லாங்க. என்ன அழகாக வளர்க்குறாங்க பாருங்கள். பெருமான சஹாபாக்களுக்கு என்ன அழகாக சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மட்டுமா சொன்னால் நமக்கும் சேர்ந்துன்னு சொன்னாங்க. அரைஞ்சவை நமக்கும் சேர்ந்த பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? காம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. புகாரி ஷரீஃப்லேயும் வருது, கொஞ்சம் சின்ன வித்தியாசங்களோடு. புகாரிலையும் வரக்கூடிய ஹதீஸு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எழுந்து நின்று ஃபகதபன் நாஸ், மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் இது. ஃபகால சொன்னார்கள், லா வல்லாஹி, இல்லை அல்லாஹ்வின் ஆணையாக சொல்லுகிறேன், மா அக்ஷா அலைக்கும் ஐயுஹன் நாஸ் இல்லா மா யுக்ரிஜுல்லாஹ் லக்கும் மின் ஸஹரத்தி துன்யா. ஜி எடுத்துன்னு லான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மக்கள்லாம் இப்படி நாங்கள் இஸ்லாமியர்லாம் வறுமையிலே வாடுறோமே, இஸ்லாமியர்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறோமே. இப்போ இஸ்லாம்னு முஸ்லீம்னாவே இப்படி கஷ்டப்படுவாங்களா? காஃபிர்கள்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், மாடியாக கட்டுறான்,
8,000 கோடிக்கு மாடி கட்டியிருக்கானா பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் பம்பாயில். 8,000 கோடி சொத்து பில்டிங் கட்டியிருக்கானா. அதில் வேலை செய்கிறவங்க டெய்லி வேலை செய்கிறவங்க 800 வேலைக்காரங்களாம். டேங்க அப்பா, சத்தாது கட்டி சொர்க்கம் மாதிரில இருக்குது. எனவே சத்தாது வந்து சொர்க்கம் கட்டுறானா. ரமதாத்தில் இமாது அல்லத்தி லமி ஹுலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இது போன்று துனியாவில் யாருமே கட்டவில்லை, அப்படிப்பட்ட சொர்க்கம் கட்டுறானா ஷத்தாது ஒரு ஆள். ஆது மகன் ஷத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ. படிக்கிறார் அனிஃபா, படி பாருங்களேன். ஆது மகன் ஷத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ. அட்டதிசை ஊரும் சமூதார்த்தம் உடைய கொடுவாழ்வு நிலை நின்றதோ. படிக்கிற வரிசையை படிச்சுட்டு போவாங்க. ஆது மகன் ஷத்தாது பெரிய சொர்க்கம் கட்டினான். நபி போய் சொன்னாங்க ஈமான் கொல்லுண்டு. ஈமான் கொண்டா என்ன, ஈமான் கொல்லாட்டி என்னான்னு கேட்டான். ஈமான் கொண்டா அல்ல சொர்க்கம் கொடுப்பான், ஈமான் கொல்லாட்டி நரகம் கொடுத்துருவான் அல்லா தாலா. சொர்க்கம்னா என்னான்னு கேட்டான். சொர்க்கம்னா பெரிய மாட மாளிகை இருக்கும், தங்க மாளிகைகள் இருக்கும், ஊரில் ஈன்கள் இருப்பார்கள், பால் ஆறு ஓடும், தேன் ஆறு ஓடும், வைர வைடூரியங்கள் அங்கே அதனால் செய்யப்பட்ட சிம்மாசனங்கள் இருக்கும், எல்லா விதமான பழங்கள், எல்லா பழ மரங்களும் இருக்கும். இதுதானே சொர்க்கம், நானே கட்டிடுறேன். இதுக்கு ஒன்றே கொண்டு ஈமான் கொண்டு நாங்கள் வரணுமாக்கும். இதுதானப்பா சொர்க்கம், நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சொர்க்கம் கட்டிட்டான். இது பெரிய தோட்டத்தை ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் இடத்த வாங்கி பெரிய இடத்த அரசர் ராஜா மன்னர் அவர் அந்த தோட்டத்தை உருவாக்க சொல்லி எல்லா வேலைக்காரங்களையும் ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்களை விட்டு சமப்படுத்தி தோட்டமாக உருவாக்கி எல்லா விதமான பழங்கள் பழ மரங்களும் அங்கே வந்து விளைவிச்சாச்சு. எல்லா பழ மரங்களும் விளைவிச்சாச்சு. அங்கே அந்த ஊரில் இல்லை அழகழகான பெண்கள் கன்னி பெண்கள்லாம் பிடிச்சிட்டு வாடா, அவங்க போய் காரில் கடத்திட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து உள்ள மரியாதை வெளியே வந்தால் சுட்டு கொண்டுருவோம். அப்படிலாம் அவங்க வந்து காவலில் ஆளை போட்டு சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டு உள்ளே விட்டான். அவ்வளோ ஊரில் இருக்கலாம். ஜபை இதெல்லாம் ஊரில் இருக்கலாம். ஜபை பாத்ரூம் கட்டாமல் தான் தெரியும் அவங்க ஊரில் என்னுடைய லட்சணம்லாம். சொர்க்கமே நாரி போயிடும். என்ன ஊரில் என்ன இருந்தாலும் பாத்ரூம் கட்டாமல் தானே செய்வார்கள். வீட்டை சுற்றி தான் வந்து வெளிக்கு போகணும். வை ஊழே நாரி விட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இந்த ஊர்லிங்களுக்கும் அந்த ஊர்லிங்களுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? எனவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் அவர்கள் ஹூரும் மக்சூராத்தின் ஹியாம் கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், முத்துக்களை போன்ற மாணிக்கங்களை போன்றவர்கள், அசுத்தமே இல்லாதவர்கள். இவங்கள்ட்ட வந்து உச்சத்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அசுத்தமே அசுத்தம் தான். கண்ணில் பூளை, மூக்கில் உருண்டை, காதில் உருண்டை, எல்லா இடத்துலையும் உருண்டை இருக்கே பை. எனவே 2 நாளாக பல்லு விளக்கலைன்னா தாங்க முடியாது. உலக அழகிய அந்த பல்லு விளக்காட்டி அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்துக்கே முதல் பரிசு விட்டு அழகியாக இருந்தாலும் காலையில் பல்லு விளக்காமல் உங்ககிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் ஓடிடுவேன் நீ. எனவே இதுதான் உலக அழகி கணக்கு. எனவே அப்புறம் சிறுநீர், அப்புறம் மலம், அப்புறம் மாத தொடக்கு, எல்லா அசுத்தமும் உடம்புல இருக்க தான் செய்யும். இது எல்லாத்திலும் பரிசுத்தமானவர். அவன் எல்லா அழகிய பெண்களையும் கொண்டு உள்ளே விட்டு ஊரில் நின்ட்டான். தேன்லாம் கொண்டு சொல்லி ஓட வச்சிட்டான். நிறையா ஊற்றிட்டேரி அது ஓடணும். பாலை கொண்டு எத்தனை நினைக்கிறது பால் இங்கேருந்து அங்கே பொருள் கெட்டு போயிடும், அது பிடித்து போயிட்டான். தேன் தரையில் ஓட எடுத்துக்காகும். தண்ணி வன்ஹாரும் மின் லபனின் வன்ஹாரும் மின் அசலின், சாராய ஆறு, அதையும் ஓட வச்சான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். அதனால் அப்போ ஓப்பனிங் செரிமனி வைக்கிறான். அது நீங்கள் ஓப்பனிங் டே அப்படின்னு சொல்லி ரிப்பன் கட்டி விட்டாச்சு. இன்றைக்கி தான் தேதி திறப்பு விழா, ஜனவரி 1ன்னு அறிவிச்சாச்சு. எல்லா சிற்றரசர்களுக்கும் அறிவித்து படையோட
குதிரையில் ஏறி படையோடு போகிறான். என்ன போய் ஓப்பனிங் கட் பண்ணி ஒரு சொருவத்துக்குள்ளே போகிறாரான். அவர் வெளியேண்டு கத்திரிக்கோள் கையில் எடுத்துருக்கான். இன்னும் கட் பண்ணி உள்ளே போகல, வெளியே நிற்கிறான். எல்லாம் ரூபா வாங்க சொல்லிட்டான். அதில் அங்கேயே ரூபா வாங்கிட்டானோ. மலக்க ரூபா வாங்கினோடனே உள்ளுக்குள்ளே வாசப்படி செத்து கீழே வந்துட்டான். அவன் கூட வந்தாலும் ஓட்டானோ. என்ன ஜின்னு பேய், இப்போ உள்ளே ஏதாவது ஜின்னு பேய் இருக்கும்போது தெரியுது, பேய் பிசாசு இருக்கும்போது தெரியுது. உள்ளே கால் வைக்க முன்னாடியே அரசர் போயிட்டார். இப்போ நாம் உள்ள கால் வச்சு நம்ம கதி என்ன எல்லாம் ஓட்டானுவோம். உள்ளே இந்த ஊரில் பித்து பறந்துட்டாங்க எல்லோரும். உள்ள வேலைக்காரனை வாழ்ந்தானே வில்டான் முகல்லதுன்னு சின்ன சின்ன பசங்களாம் வேலைக்கு வச்சுருந்தான். அப்படியே எல்லாமே ஓட்டானுவோம். அதை இழுத்து மூட்டு ஓட்டானுவோம். அது அப்படியே கிடக்கு. பிற்காலத்தில் அது அப்படியே மண் மூடி காற்று மழை புயல் வெள்ளம் மண்ணால் மூடப்பட்டு செடி கொடிகளால் மூடப்பட்டு நினச்சிங்களா இன்னும் இப்படி இருக்குது. இன்னும் அந்த சொர்க்கம் அப்படி தான் இருக்குது. தங்கத்தாலெலாம் சோறு கட்டியிருந்தான். இன்னும் அப்படி இருக்குது. எங்கே இருக்குதுன்னு நீ ஆச்சரியப்படாத, எங்கே இருக்குதுன்னு கேட்காத, எங்கேயோ இருக்குது. நேற்று பிபிசியில் போட்டிருக்கான். நேற்றைய பிபிசியில் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி என்ன கிழமை, தேதி என்ன இன்றைக்கி? ஜனவரி 15, 2024. நேற்று பிபிசியில் போட்டிருக்கான். அமேசானில் காடுகள் நிறைந்த பகுதிகளில் வானத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. விமானத்திலேருந்து பூமிக்குள்ளே உள்ளதை கண்டுபிடிக்கிற மாதிரி ரேடார் இருக்கான். ரேடார் அதை வச்சு நேற்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகும்போது ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை கண்டுபிடிச்சாங்களாம் அமேசான் காட்டுக்குள்ளார. இந்த நகரம் சுமாராக ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த இடம். அற்புதமான முறையில் வீடு கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் பூமிக்கு எல்லாம் புரஞ்சிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இப்போ அகழ்வாராய்ச்சிக்கு அதை ஆரம்பிச்சிருக்காங்களாம். அங்கே வாய்க்கால்கள் வெட்டியிருக்கிறார்கள், கால்வாய் வெட்டியிருக்கிறார்கள், மக்கள் தெருவாக வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான முறையில் கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ வருடங்களுக்கு முன்பு இவ்வளோ உயர்ந்த நாகரிகமாக இது யார் வாழ்ந்த பூமி என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண துவங்கியிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ஒரு ஊர். ஒரு 300 சதுர கிலோமீட்டர் அளவு, 300 சதுர கிலோமீட்டர் உள்ள பெரிய ஊராம். 300 சதுர கிலோமீட்டர்னால் நமக்கு கோயம்புத்தூர் பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய ஊர் உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கு அப்படின்னு நேற்று பிபிசியில் போட்டிருக்கான். ஆன்லைன் பிபிசி செய்தி வருதில் அதில் போட்டிருக்கேன். எடுத்து படித்து காட்டுறேன் உங்களுக்கு நான். அப்போ அந்த மாதிரி எத்தனையோ ஊர்கள் உள்ளே புதஞ்சிருக்கு பாய். நமக்கு என்ன தெரியும், எத்தனையோ ஊர்கள் உள்ளுக்குள்ளே புதைந்திருக்கிறது. அப்போ இங்கே சொர்க்கமும் உள்ளே புதைஞ்சிருக்கு, எங்கே நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பு இவ்வளோ கருவிகள், இவ்வளோ ஜிபிஎஸ்லாம் வந்த பின்னாடி. அப்போ அல்லாஹ் சொன்னது தான். இரமதாத்தில் ஏமாந்து இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியாது, காட்டுவான். சஹாபாக்கள் காலத்தில் ஒரு சஹாபி ஒட்டகம் காணாம போச்சுன்னு எங்கேயோ தேடிட்டு போனாங்கன்னா பார்த்தா ஒரு கட்டடமாக இருந்துச்சா, உள்ளுக்குள்ளே போயிட்டாங்கன்னா. போனால் எங்கே பார்த்தாலும் தங்கத்திலே பில்டிங் இருந்துச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் ஓடி வந்திருக்கிறாங்க. மாவியா ரஸியல்லாஹு சொல்லியிருக்காங்க, இப்படி பார்த்தேன். அதுதான் இரமதாத்தில் ஏமாந்து, அடையாளம் காட்டுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனாங்க. திரும்ப கண்ணில் படவே இல்லையா. அது வழி மாறி போயிட்டாங்க. எந்த வழியும் மறுபடியும் தெரியல. அப்போ துனியாவில் அல்லாஹ் சில இடம் வச்சுருக்கிறான். ஈமான் கொள்றது நம்ம மேலே ஃபரது, கட்டாயம். எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு பக்கம் இரும்பாலான சுவர்களை எழுப்பி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கலுக்கு நம்ம சிமெண்ட்டு போட்டு கட்டுறோம்ல, செங்கல் வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் வச்சு கலவை வச்சு சிமெண்ட், அது மாதிரி இரும்பாலான பெரும் செங்கல்கள், இரும்பு செங்கல் மொத்தத்தில். அதுக்கு கலவை என்ன தெரியுமா, செம்பு. இரும்பு செங்கலை வச்சு மேலே செம்பை உருக்கி ஊற்றி அடுத்த செங்கல் வச்சிடுறது, ஜாயிண்ட் ஆயிரும், ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கு மேலே திரும்ப இப்படியே உயரமாக மொத்தமாக எழுப்பப்பட்டு அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் எப்போ நாடுறானோ அந்த செங்கல்லையும் உடைத்து எரிந்து விட்டு அவர்கள் வெளியே ஓடி வருவார்கள். எப்படி ஓடி வருவார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் நஞ்சு பேர் இல்லை அந்த மக்கள். எந்தளவு ஓடி வருவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தா முடிவு பார்க்க முடியாது, முடிவை பார்த்தா ஆரம்பம் பார்க்க முடியாது. அவ்வளவு கூட்டமாக வருவாங்க, அவ்வளோ பெரிய ஊர்வலம் வரும். அவர்கள் ஆரம்பத்தில் உள்ள ஒருவர் ஒரு கடல் வழியாக செல்வார்கள். தண்ணீர் தாகம் எடுக்கிறது, கடல் தண்ணி குடிச்சுக்குவாங்க. அவங்க நல்ல தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கடல் அருகில் செல்லுவார்கள், அந்த கடல் தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அப்படியே கூட்டம் போக போக போய் எல்லாம் குடிச்சிட்டே போவாங்க. கடைசியில் வரக்கூடியவர்கள் பேசிக்கொள்வார்கள். இந்த இடத்துல அந்த காலத்தில் கடல் இருந்திருக்கும் போல் தெரியுது, இடம் அப்படியே கொஞ்சம் அதான் வற்றி போயிடும். குடிச்சே காலி பண்ணிடுவாங்க கடலே காலி பண்ணிடுவோம். அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க புரிஞ்சுங்களா? அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இப்போ அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற, இன்னும் ஹயாத்தாக இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, புள்ள குட்டி பெற்று. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களும் ஆதம் நபி பிள்ளைங்க தான், ஜின்கள் இல்லை. அவங்க ஜின்களோ ஒரு புதிய படைப்பினரோ, ஒரு விலங்குகளோ, ஆடு மாடு மாதிரி இல்லை விலங்குகளோ, மனித படைப்பு தான். இப்னே ஆதம் தான் அவங்களும், ஆதம் நபி பிள்ளைங்க தான். ஆனால் வித்தியாசமான மனிதர்கள். ஒரு ஆதமுக்கு பிறந்தவங்க தான் அவங்களும். அவர்களே உயரம் எவ்வளோ பேர் இருக்கும்னு கேட்டால், சில பேர் விரல் அளவுக்கு தான் இருப்பாங்க, சில பேர் பனைமலை அளவுக்கு இருப்பாங்க. அளவு உயரம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒருத்தர் இவ்வளோ பெருசாக இருப்பார், ஒருத்தர் இவ்வளோ பெருசாக இருப்பார், ஒருத்தர் இவ்வளோ பெருசு, ஒருத்தர் இவ்வளோ பெருசு, கடைசி பனைமலை வரைக்கும் போகும். 60 அடி 70 அடி உயரம் வரைக்கும் கூட போகும். இவரெல்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், இரும்பாலான செங்கல்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஹத்தா இதா சாவா பைன சதஃபைன் காலன் ஃபுஹூ ஹத்தா இதா ஜஅலஹு நாரா கால ஆத்தூனி உஃப்ரிக அலைஹி கித்ரா ஃபமஸ்தாஉ அன் யظஹரூஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா. இதோ செவுரை எழுப்பி விட்டேன். யார் சொல்கிறா? துல்கர்னைன், ஹஸ்ரத் சிக்கந்தர் துல்கர்னைன் மன்னர் சூரை எழுப்பி கட்டிட்டார். சொல்கிறாரு, இப்பொழுது இந்த சுவற்றை தாண்டி அவர்கள் தாண்டி வரவும் முடியாது, இந்த சுவற்றை துளையிடவும் முடியாது. ஆத்துனி ஃபிரிகலி கித்ரா ஹமஸ்தாஉ ஐ யல்ஹரூஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா. இந்த சுவற்றை தாண்டியும் வர முடியாது, இந்த சுவற்றை துளையிடவும் முடியாது. கால ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச ரஹ்மத்து. இவ்வளோ பெருசு சுவரு கட்ட தௌஃபீக் செஞ்சான். ஹத்தா வைதா ஜா வாது ரப்பி, என் ரப்புடைய வாக்குறுதி அளித்த நாள் வந்து விட்டால் ஜஅலஹு தக்கன், அதை அல்லாஹ் பொடி பொடியாக ஆக்கி விடுவான். வகான வஅது ரப்பி ஹக்கா, என் ரப்புடைய வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாக ஆகிவிட்டது. எல்லாம் மறுபடியும் கியாமத்து நாள் வந்தோடனே எல்லாம் வந்துடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. வந்து இந்த உலக மக்களையே அலிச்சாட்டியம் செய்வார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பார்கள், அநீதி செய்வார்கள். தஜ்ஜாலியே வெட்டி வீழ்த்திட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் போர் புரிந்து. யார? தஜ்ஜால். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. இந்த எஜ்ஜுமஜு கூட்டத்தார்கள் வெளிவரக்கூடிய காலத்தில் யார் இருப்பாங்க? தஜ்ஜாலை வெட்டி வீழ்த்தி விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருப்பார்கள். என்ன யார் ஃபஸ்ட்டு வருவா? தஜ்ஜாலா ஈசா அலைஹிஸ்ஸலாமா? தஜ்ஜால் ஃபஸ்ட்டு வருவான். அவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து துவா செஞ்சு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை வெட்டி வீழ்த்தி விட்டு நல்லாட்சி புரிவார்கள். அப்போ தான் யார் வருவா? யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள். தஜ்ஜாலை வெட்டி வீழ்த்திய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்களை கண்டு இவர்களை வெட்டிலாம் வீழ்த்த முடியாது, ஒருத்தர 2 பேரா அங்கேருந்து கிளம்பி மலைகளுக்கு போயிடுவாங்க, மக்களையும் கூட்டிக்கிட்டு மலைகளுக்கு போயிடுவாங்க, இவர்களை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக. அங்கே போய் துவா செய்வாங்க, ரப்பே இவருடைய கொடுமை விட்டு எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். ஊரையே அழிச்சிட்டானுங்க, ஒரு செடி கொடி விட மாட்டானோ, எல்லாம் திண்டு தீத்துருவானோ, மக்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இவர்களை விட்டு எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். அணை திறந்தால் வெள்ளம் எப்படி ஊருக்குள் வருமோ, டேம் உடைஞ்சால் எப்படி வெள்ளம் வருமோ, அது மாதிரி உடைந்த டேம்லேருந்து வெள்ளம் வர்ற மாதிரி இந்த மக்கள் கூட்டமாக வருவார்கள். தாங்க முடியாத அவர்களுடைய தொல்லை, அந்த அளவு அவர்களுடைய கூட்டம் அதிகமாக வரும். புரிஞ்சுங்களா? அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மக்களுக்கு ஒரு வியாதி அனுப்புவான். அத்தனை பேருக்கும் அட் எ டைமில் ஒரே நேரத்தில் பிடரியில் ஒரு கட்டி வருமா, பிடரியில் ஒரு கட்டி வரும். அவ்வளவு பேரும் ஒரே டைம் செத்து போயிடுவானு. எவ்வளோ நேரம் அல்லாவுக்கு நாம் இவரெல்லாம் இப்படி அட்டகாசம் பண்ணுறாம எல்லாம் பார்த்துட்ருக்குறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. சே இவனெல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணுறானுங்க, ஒரு ஜாடி அதுக்கு ஒரு மூடி
எல்லாம் போட்டுட்டு என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க நமக்கு. இவனுக்கெல்லாம் அழிவு வராதா அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஏன்லாம் விட்டு வச்சுருக்கேன்னு. யஜூஜ் கொடுத்தால அல்லாஹ் அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? ஒரு செகண்ட். எல்லாத்துக்கும் பிடனியில் ஒரு கட்டி வரும். இவனுக்கு புடனி கிடையாதா? இவனுக்கு முதுகு கிடையாதா? இவனுக்கு கட்டி வர வாய்ப்பு இல்லையா? ஏன் எல்லாம் விட்டு வச்சுருக்கான்னா அது காரணம் இருக்குது. அதுக்கு காரணம் இருக்கு. எல்லாம் ஒரே நிலை செத்து போயிட்டான். செத்த உடனே எங்கே பார்த்தாலும் பிணங்கள், பிணக்குவியல். எல்லாம் ஒரு மழையை அனுப்புவான். அவ்வளோ பேரும் அடிச்சுக்கிட்டு கடலுக்கு போய் சேர்ந்துடுவாங்க. ஒரு வழியாக முடிஞ்சிடும் அந்த ஃபித்னா. அப்புறம் தான் ஃபித்னா ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்புறமேல மேற்கில் சூரியன் உதயமாகும், கியாமத் சூர் ஊதப்படும். அப்புறமேல் மஹ்ஷர் வரும், அமளி தும்மலிகள் எல்லாம் நடக்கும். எல்லாம் நம்ம அதனுடைய ஃபித்னா விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. தஜ்ஜாலை விட்டு அல்லா நம்மளை பாதுகாப்பானா. யஜூஜ் கூட்டத்தால் விட்டு அல்லா நம்மளை பாதுகாப்பானா. மேற்கில் சூரியன் உதயமாவதை பார்ப்பதை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானா. அதெல்லாம் எப்போ வருதோ நம்ம காலத்தில் வராது அப்படி நினைக்காதீங்க பை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறாங்க. தஜ்ஜாலாவது இப்போ வரப்போகிறதாவது அப்படிலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க பை. நம்ம பேருக்கு அப்படி அதெல்லாம் இப்போ நடக்க கியாமத்தில் இவன் நினைக்கிறான் கியாமத்து எப்போயோ வரும். கியாமத்து ஜி அதெல்லாம் இப்போ வரப்போகுதுங்களா? நாம் நீண்ட காலம் 500 வருஷம் வாழுவோம். இப்போ நம்ம புள்ள குட்டினா 500 வருஷம் வாழ்வாங்க, அப்புறம் வாழ்வாங்க, அப்புறம் வாழ்வாங்க, அப்புறம் வாழ்வாங்க. எப்போயோ ஒரு கியாமத்து. கியாமத்து ஈமான் கொள்கிறவன், ஈமான் கொள்ளாதவன் உலகத்துக்கு முடிவே இல்லை. நினச்சிக்கலாம். அவன் கணக்கு போடுறான். சூரியனுடைய வயது இப்போ 10,000 கோடி வருஷம் ஆச்சான். இன்னும் அது 30,000 கோடி வருஷம் இருக்கும் அப்படின்னு இவன் உட்காந்துருக்க மாதிரி. ஏதோ சூரியன் இவனுடைய பிறந்த நாள் சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி சூரியன் கணக்கு படி 10,000 கோடி வருஷமாக இருக்குது. இன்னும் 30,000 கோடி வருஷம் இருக்கும். இந்த பூமி உற்பத்தியாகி 5,000 கோடி வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 25,000 கோடி வருஷம் இருக்கும். அது பூமி 25,000 கோடி வருஷம் இருக்குமா. இவர் உட்காந்து கணக்கு போட்டார். எல்லாமே கப்சா. அது உண்மையாக தெரியல, நம்ம கேட்டால் கப்சா மாதிரி தெரியுதுலாம். இவர் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன போய் எங்கேயாவது எலும்பு எடுத்துக்கிறது. இந்த எலும்பு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 25,000 கோடி வருஷத்துக்கு முந்தைய மனித எலும்பு. அப்படி ஆதம் மனுஷன் படைக்கப்பட்டே 10,000 வருஷம் தான் ஆச்சு. சரித்திரப்படிக்கு கணக்கு படிக்க பார்த்தா ஆதம் நபி படைக்கப்பட்டே எத்தனை வருஷம் தான் ஆச்சு? 10,000 வருஷம் ஆச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது நபிமார்கள் வரிசையாக வந்துகிட்டே இருந்தாங்க. சும்மா அரசல்னா ருசுலனா தத்துரானா என்ன தொடர்படியாக 1 by 1 நபிமாரில் அனுப்பி கொண்டே இருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு 5,000 வருஷம் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு சுமாராக ஒரு 3,500 வருஷம் கழித்து ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பண்ணி 3,000 வருஷம் கழித்து வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பண்ணி 500 வருஷம் கழித்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அலைஞ்சுங்களா. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் நபிக்கு பின்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு? 8,500 வருஷம் ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு பின்னாடி இது வரைக்கும் 1,500 வருஷம். ஆக ஆதம் நபிக்கு பின்னாடி 10,000 வருஷம் தான் ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான வாப்பாவுடைய லிஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாப்பா அது அப்துல்லா, அவங்க வாப்பா அப்துல் முத்தலிப், அவங்க வாப்பா அப்துல் முனாப், அவங்க பா ஹாஷிம், அவங்க வாப்பா அப்துல் முனாஃப். இப்படியே ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருக்குது. நம்ம சரித்திரமே இருக்கிறது, பேர் மட்டும் இல்லை. அவங்க வாழ்ந்த முறை, அவங்க பிறந்தது, வாழ்ந்ததும், கல்யாணம் முடிச்சது, பிள்ளை பெற்றது எல்லாம் சரித்திரமே இருக்குது. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா ஆசர், அவங்க வாப்பா இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போய் அங்கேருந்து அப்படியே யார் வரைக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும்.
அவ்வளோதான். அப்போ எப்படிங்க 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு கூடுங்கிறான்? ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவன் போட்டதை நீ போய் எங்கே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கொண்டா அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியாது, சும்மா விட்றது தான், விட்டு அடிக்கிறது. அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி வேறு ஆதம் இருந்திருக்கலாம், அப்படி தான் இருக்கணும். என்ன பை, வேற ஒரு இதே மாதிரி அல்லாஹ் ஆதம் சாத்தியம் இருக்கலாம். வேற ஒரு ஆதமை அல்லாஹ் படைத்து அவங்க இது மாதிரி 30,000-40,000 வருஷம் அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து அவங்களும் விஞ்ஞானத்தெலாம் முன்னேறி இந்த மாதிரிலாம் ஹெலிகாப்டர்லாம் கண்டுபிடிச்சி விமானம்லாம் கண்டுபிடிச்சி வாழ்ந்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அந்த எலும்பு ஏதாவது மண்ணில் கடந்து அவங்கெல்லாம் போனப்போ திரும்ப 2வது ஆதத்தை எல்லாம் படித்து வரும்போது இந்த எலும்பை கண்டுபிடிச்சிருக்கிறார் இவர் வந்து முந்தானத்து போய். எனவே முந்தானத்து ஒன்று கிடைக்கும் போது எறும்பு வந்துருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது 25,000 கோடி வருஷத்துக்கு முந்தைய எலும்பு. உழு 10,000 வருஷம் தாங்க ஆச்சு. 10,000 வருஷம் தான் ஆச்சு ஆதம் மனுஷன் பிறந்த. இல்லைங்களா? சரி, ஆக கியாமத்துங்கிறது நம்ம தூரமாக நினைக்கிறோம், எப்போ வருவோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. கியாமத்தை எங்கேயோ தூரம் இருக்கிறது என்று இவர்கள் நினைக்கிறார்கள், நானோ அதை மிக பக்கத்தில் இருப்பதாக நாம் கருதுகிறோம். யார் சொல்கிறா? அல்லாஹு அக்பர். இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. ஆயிட்டாடுங்க. இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. மறுமை நாளை மிக தூரத்தில் இருப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள், நாமோ அந்த மறுமை கிட்ட இருப்பதாக கருதுகிறோம். தஅருஜுல் மலாயிகத்தி வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனத்தின் ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. நபி, அவர்கள் தூரமாக கருதுகிறார்கள், நாமும் அதை ரொம்ப கிட்ட இருப்பதாக கருதுகிறோம். அது அப்போ கியாமத்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. நீ எத்தனை நாள் இருக்கோ, எத்தனை மணி நேரம் இருக்கிறோ தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியாது. என்னம்மா எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதோ நான் இங்கிருந்து பார்க்கிறேன், ஹவுல் தெரிகிறது. நான் இந்த இடத்திலிருந்து வல்லாஹி நான் இங்கே நிற்கிறேனே, இந்த இடத்திலிருந்து பார்க்கிறேன். இன்னி அரா ஹவுலி, என் ஹவுலுல் கௌசரை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் தண்ணீர் தடாகத்தை பார்க்கிறேன். ஃபி மகாமி ஹாதா, நான் நின்ற இதே இடத்தில், எங்கே மஸ்ஜிது நபவியில், மதினா ஷரீஃபில் மஸ்ஜிது நபவியில் உள்ள மிம்பரில் நின்று கொண்டு பெருமான் சொல்கிறார்கள், இன்னி அரா ஹவுலி ஃபி மகாமி ஹாதா, இந்த இடத்தில் நின்ற வண்ணமாக என் ஹவுலுல் கௌசரை நான் பார்க்கிறேன். இக்தரபத்தி ஸாஅத்து, மறுமை மிக நெருக்கமாக வந்து விட்டது. இக்தரபத்தி ஸா வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. நாம் ரொம்ப தூரமாக நினைக்காதீங்க பை, எதையுமே கிட்ட நினச்சிங்க. நாளை என்பது ரொம்ப தூரத்தில் அல்ல, அடுத்த நொடி உன் பிணறி நரம்பை விட நெருக்கமாக இருக்குது. உன் கால் போட்டிருக்கும் செருப்பு வார் உனக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட நெருக்கமாக ஒரு மரணம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் மௌத்த மின் ஷிராக்கி நஅலிஹி, என்ன அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணமாகிறது, உங்களுடைய கால் செருப்பு வார் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட நெருக்கமாக இருக்கிறது. சொர்க்கம் நரகம் தூரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்கள் கால் செருப்பு வார் எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அதை விட நெருக்கமாக இருக்குது. உமா பாதல் மௌத்தி இல்லல் ஜன்னத்து அவின்னார், அந்த கண் மூடனா அடுத்த நிமிஷம் சொர்க்கம், அடுத்த நிமிஷம் நரகம். சொர்க்கமோ நரகமோ. அது சொல்றதாவை அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, உங்களுடைய கால் செருப்பு வாரை விட மௌத்து நெருக்கமாக இருக்குன்ட்டான். மௌத்துக்கு அடுத்தது என்ன? சொர்க்கமோ நரகமோ தான். இப்போ இந்த வாசல் எனக்கு இங்கேருந்து 10 அடி தள்ளி இருக்கு பை, இந்த கதவை திறந்து நான் வெளியே போகணுன்னா 10 அடி தூரம் போகணும். இந்த மதரசா எனக்கு இங்கேருந்து 20 அடி தூரம் தள்ளி போகணும் நான் இந்த ரூம்லேருந்து மதரசாவுக்கு போகிறதுக்கு. வல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கி நஅலிஹி,
அல்லாஹு அக்பர். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. வலம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத வஐக அபூ பக்கர் وبلال قالت فدخلت عليهما فقلت يا أبتي كيف تجدك ويا بلال كيف تجدك قالت فكان أبو بكر إذا أخذته الحمى يقول كل امرئ مسبح في أهله والموت أدنى من شراك نعله ألا ليت شعري هل أبيتن ليلة بواد وحولي إذ خرم وجليل இது இல்லை பா. இது இந்த வயசு இல்லை, இன்னொரு வயசு, இன்னொரு வயசு. மரணமாகிறது உங்களுடைய கால் உங்களுடைய செருப்புடைய வாரை விட நெருக்கமாக இருக்கிறது. ஒமா பாதல் மௌத்தி இல்லல் ஜன்னத்து அபின்னார். மௌத்துக்கு பின்பு ஒன்றிருந்தால் சொர்க்கம், அடுத்த நொடி அல்லது நரகம் தான். கண் மூடன் அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும்? சொர்க்கத்துக்கு போயிடுவான், அது நரகத்துக்கு போயிடுவான். இங்கேருந்து இந்த மதரசா தூரமாக இருக்குது, எனக்கு இந்த கதவு தூரமாக இருக்குது. சொர்க்கம் வந்து நரகமும் சொர்க்கமும் அவ்வளோ கிட்ட இருக்குது, தூரமாக. ஒரு நொடியில் மனுஷன் இந்த நொடியை மொத்தா போனான், உட்காந்த இடத்துல மொத்தா போயிடுறானு. உட்காந்துருக்கா அப்படி சாஞ்சிட்றான், டிரைவிங் பண்ணிருக்கா அப்படி சாஞ்சிட்றான். அடுத்த நொடி எங்கே போயிடுவான் போயவன்? மாபாதல் மௌத்தி இல்லல் ஜன்னத்து அபின்னார். ஒன்று சொர்க்கத்துக்கு போயிடுவான், அது நரகம் போயிடும். மௌத்துக்கு பின் அடுத்த நொடி சொர்க்கமோ அது நரகமோ, ரெண்டில் ஒன்று தான் அவன் போய் சேரும் இடம், போய் விழுகும் இடம். ஆங்கிறான், நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். இப்படி விழுகிறான். எங்கே விழுகிறான் அவன்? நீ தரையில் விழுகிறான்னு நினைக்கிற. நல்லவன் சொர்க்கத்தில் விழுகிறான், காஃபிர் நரகத்தில் விழுகிறான். அடுத்த நொடி அவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான், அடுத்த நொடி நரகத்துக்கு போயிடுறான். ஒரே நொடி தான். ஒரு நொடி துனியாவில் இருக்கிறான் பை. துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு இடைவெளி ஒரு நொடி தான். அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன பை? ஒரு நொடி நேரம்தான். கண்ணை திறந்துருக்கிறான் சொர்க்கம், கண்ணை திறந்துருக்கான் துனியா. இப்படி கண்ணை மூடனா அடுத்த நொடி சொர்க்கம் அல்லது நரகம். இதுதான் வாழ்க்கை. அதை தூரமாக விளங்கி உட்காந்துருக்கோம். நம்ம ரொம்ப தூரமாக விளங்கியிருக்கிறோம். தூரமாக விளங்கியிருக்கிறியா? ரொம்ப கிட்ட இருக்குன்ட்டான் தான். நீ அதை தூரமாக கருதுகிறாய், நானும் அதை ரொம்ப கிட்ட இருப்பதாக கருதுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் அவ்வளோ கிட்ட இருக்கு பை. நாம் தான் அதை வந்து அலட்சியமாக உட்காந்துருக்கிறோம். ஒமாபாதல் மௌத்தி இல்லல் ஜன்னத்து அவின்னார். மௌத்துக்கு பின் ஒன்றிருந்தால் சொர்க்கம், ஒன்றிருந்தால் நரகம். அப்புறம் ஒமாபாதல் மௌத்தி மீ முஸ்தஅதபின். அதற்கு பின்பு அல்லாஹ் இடத்துல நீ நேரம் கேட்டால் கிடைக்காது, சாக்கு போக்கு சொன்னால் செல்லாது அப்படின்ட்டாங்க. சொல்ல அந்த ஹதீஸ் எடுங்க பை. மா பாதல் மௌத்தி இல்லல் ஜன்னத்து அவின்னார். ஜி அப்புறம் சாக்கு போக்கு செல்ல முடியாமா? ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துடுறேன் ரப்பே. யாழை தனி ஒரு சில நொடிகள் எனக்கு கொடுத்தா நான் போய் நல்ல அமல் செஞ்சுட்டு வருவேனே அப்படின்னு நரகத்தை சொர்க்கத்தை பார்த்த பின்னாடி கேட்பான். மூத்தா போகிறவன் அத்தனை பேரும் வருத்தப்படுவாங்க பை, ஒருத்தர் இல்லாமல். நல்லவனாக இருந்தாலும் வருத்தப்படுவான், கெட்டவனாக இருந்தாலும் வருத்தப்படுவான். கண் மூடன பின்னாடி நல்லவர் இப்படி பார்க்குறாரு, அடுத்த நொடி சொர்க்கம் தெரியுது. டாடாடாடாடா, நம்ம வாழும் காலத்தில் எத்தனையோ நேரங்களை வேஸ்ட்டு பண்ணிட்டோமே. ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹ் அக்பரோ மேல்மச்சமாக சொல்லியிருந்தா இன்னும் அவ்வளோ அந்தஸ்து அடைஞ்சிருக்கலாமே. அந்தஸ்து கீழே நின்றுச்சு இப்போ எனக்கு என்று நல்லவனும் வருத்தப்படுவான். நரகத்துக்கு போய்ட்டு ஒருத்தன் அவனும் வருத்தப்படுவான். ஆஹா, இவ்வளோ காலம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அதை முறைப்படி பயன்படுத்தி நல்வழியில் இருந்திருந்தால் சொர்க்கம் போயிருப்பேன், நரகத்துக்கு மாட்டிட்டேனே, இப்போ மீண்டும் தப்பிச்சு போக முடியாது, திரும்ப போய் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சே என்று நல்லவனும் வருத்தப்படுவானோ, கெட்டவனும் வருத்தப்படுவானோ. அந்த ஹதீஸ் எடுங்க போய். ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்லாம் சேர்ந்து. தண்டசோர். பெருமாள் சொன்னாங்க, வாழ்த்தும் வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சொல்கிறேன். மா பாதல் மௌத்தி முஸ்தஅதபின், மரணத்துக்கு பின்பு நீ அல்லாஹ் இடத்திலே சாக்கு போக்கு சொல்வதற்கு எந்த இடமும் இல்லை. வலா பாத துனியா மின் தாரின் இல்லல் ஜன்னத்து அவின்னார், இந்த உலகத்தை விட்டு கண் மூடினால் அடுத்த நொடி சொர்க்கமோ அல்லது நரகமோ தவிர வேறு எதுவும் கிடையாது. வைன்னல் அபுதல் அல் முஃமினு பைன மகாஃபத்தைன்,
ஜி இது ஷுஅபுல் ஈமான் பைஹகியும் ரிவாய் செய்கிறாங்க, இப்னு அபி துன்யா ரிவாய் செய்கிறாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் முஃமின பைன மகாஃபத்தைன், நிச்சயமாக ஒரு மூமினாக இரண்டு அச்சங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறான். பைன அஜலின் கதுமலா, ஒரு காலம் அவனை விட்டும் கடந்து போய்விட்டது. இன்றைக்கு முன்னால், இந்த நொடிக்கு முன் வினாடி வரை உன்னை விட்டும் கடந்து போய்விட்டது. லா எதிரி மல்லாஹு சானிஉன் ஃபீஹி, அந்த காலத்து விஷயத்திலே அல்லாஹ் உன்னை என்ன செய்ய போகிறான் என்று உனக்கு தெரியாது. உன்னை மன்னிப்பானா, தண்டிப்பானா, என்ன திருப்பளிப்பான்னு தெரியாது. ஒபைன அஜலின் கது பக்கிய, இன்னொரு காலம் உனக்கு வரவிருக்கக்கூடிய காலம். லா எதிரி மல்லாஹு காதின் ஃபீஹி, அதில் அல்லாஹ் உன்னை என்ன செய்ய போகிறான் என்பதும் உனக்கு தெரியாது. அந்த காலம் உன்னை எப்படி புரட்டி போட போகுது தெரியாது. ஆகவே ஃபல்யதஸவ்வதில் அப்து பின் நஃப்ஸிஹி லினஃப்ஸிஹி, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் தனது நஃப்ஸிலிருந்தே தனது நஃப்ஸுக்காக வேண்டி தயார் செய்து கொள்ளட்டும். மின் துனியாஹு லி ஆஹிரதிஹி, தன் உலக வாழ்க்கையிலிருந்தும் ஆகிரத்துக்காக பொருளை தயார் செய்து கொள்ளட்டும். ஒமின் ஹயாத்திஹி லி மௌத்திஹி, தன் ஹயாத்திலிருந்து தன் மௌத்துக்காக தயார் செய்து கொள்ளட்டும். ஒமின் ஷபாபிஹி லி ஹரமிஹி, தன் வாலிபத்தில் இருந்தும் தன் முதுமைக்காக தயார் செய்து கொள்ளட்டும். ஃபைன்ன துனியா ஹுலிகத் லக்கும் வ அன்தும் ஹுலிக்தும் லில் ஆஹிரா, இந்த உலகமெல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நீங்களோ ஆகிரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா பஅதல் மௌத்தி மின் முஸ்தஅதபின் வலா பஅத துனியா மின் தாரின் இல்லல் ஜன்னத்து வ வின்னார் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை இதுவரை இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, இன்னொன்று சொன்னேன், என்னது இன்னொரு ஹதீஸ் சொன்னேன்ப்பா. ஆப்பா இன்னொன்று மூத்து வந்துடும். வந்தோடனே அந்த அடுத்த நொடி அவன் பார்க்குவான், கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா. இந்த ஹதீஸ் சொன்னேன், நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் மரண நேரத்தில் வருத்தப்படாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் நல்லவனாக இருந்தாலும் வருத்தப்படுவான், கெட்டவன் இருந்தாலும் வருத்தப்படுவான். நல்லவனும் அழுவான், கெட்டவனும் அழுவான். ஓமின் அர்ஜுலின் மாத்த இல்லா, என்ன வார்த்தை, அரபி வார்த்தை ஞாபகம் இல்லை. இல்லா பி ஹம்மினா என்னன்னு தெரியல. ஜி நல்லவனும் அழுவான். ஏன் அழுவான்? தான் வேஸ்ட்டாக போன காலங்கள், சும்மா உட்காந்து பொழுதுபோக்கிய யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த நேரத்தை குர்ஆன் ஓதாமல், அந்த நேரத்தில் அல்லாஹ் நெருங்காமல், தஸ்பீ செய்யாமல், அந்த நேரத்தில் உட்காந்து அல்லாஹ் நாவு லா யஸாலு லிசானக ரத்தபம் மின் திக்ரில்லாஹ், நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே நீங்காது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி வேஸ்ட்டாக போன, சிரித்தது, கூத்தடித்தது, கீபத்து பேசுறது, பொய், புறம், ஃபசாது. போய் ஒருத்தன் உட்காந்து 1 மணி நேரம் நீ வெட்டி பேச்சு பேசுகிற, கீபத்து பேசுகிற, பாவமாக இல்லையா? இப்போ அதுக்காக அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுற, எல்லாம் மன்னிச்சிருவானா இல்லையா? மன்னிச்சிருவான். ஆனால் அந்த 1 மணி நேரம் உட்காந்து தஸ்பீ ஓதிந்தா சவாபு கிடச்சிருக்கு, இன்னொருத்தர் ஓதிட்டு இருக்கிறாரு, அது உனக்கு கிடைக்குமா? கிடைக்கல பாரு. இப்போ போச்சு பாரு. அது போச்சா இல்லையா? அந்த 1 மணி நல்ல அமலில் ஈடுபட்டிருக்காரு, நீ பாவத்தில் ஈடுபட்டிருக்க. உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாலும் அவன் நல்ல அமல் ஈடுபட்டாரே, அவருக்கு ஈக்குவலாக நீ ஆக முடியுமா? சரி, ஒருத்தன் பாவம் செஞ்சான், 1 மணி நேரம் பாவம் செஞ்சான், அல்லாஹ் மன்னிப்பு கேட்டான். உலாய்க்கு யுபத்திருல்லாஹ் சய்யாத்தீம் ஹசனாத், சிலருடைய நன்மைகளையும் பாவங்களையும் நன்மையாக எல்லாம் மாற்றிறான்னு வருது. இந்த 1 மணி நேரம் பாவம் செஞ்சால் நன்மையாக எல்லாம் மாற்றிட்டான். இருந்தாலும் 2 பேரும் சமமாக வரலாம். அல்ல எஸ்தவின ஏலமுன் வல்லதீன லா ஏலமுன், அல்ல எஸ்தவில்லதீன ஏமலூன சய்யாத்தி, அது சொல்லுங்கள் பாய். இவரும் அவரும் சமமாவார்களா? ஆவாங்களா? அது ஆக மாட்டான். அதுதான் இதுதான். அதனால் அல்லாஹ் தஆலாட்ட மன்னிப்பு கேட்குறேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நன்மையாக மாற்ற. அந்த நன்மையாளுக்கு வராதில்லை, சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மைக்கு வராதில்லை. அது அல்லாஹ்வுடைய ஷுஹூத் கல்ச்சர், அந்த நன்மைக்கு ஈடாகுமா? இது ஆகாதில்லை. என்ன சொல்ல மாட்டேங்க. ஹல் யஸ்தவில் லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி, ஆயத்து எடுக்க மாட்டேங்கிறீங்க. நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் சமமாவார்களா? ஹல் யஸ்தவில் லதீ
அல் எஸ்தவி துலுமாத்து வன்னூர், இருளும் ஒளியும் சமமாகுமா? ஒல்லில் அலல் லில்லு ஒலில் ஹரூர், வெயிலும் நிழலும் சமமாகுமா? அது எப்படி சமமாகும்? எங்கே இருக்கு? ஹல் எஸ்தவி துலுமாத்து வன்னூர், ஹல் எஸ்தவில் ஆமா அல் பசீர். இன்னொரு ஆயத்தில் நற்காவலில் செய்தவர்களும் பாவிகளும் சமமாவார்களா? பாவம் செய்தவர்களும் சமமாவார்களா? அது ஆக மாட்டாங்க. விளஞ்சா இல்லையா பை? மசாலா விளங்குச்சா? அப்போ எந்த சொல்லிட்டு வந்தேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னோன்னே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி நன்மையை கொண்டு தீமை வரும்? பெருத்த ஹரிசி முறை வச்சுருந்தா ஹரிசி தூக்கிட்டீங்க, அதுக்குள்ள தூக்கிட்டீங்களா? போயிடுச்சா? என்னப்பா நீங்கள்? யார் ரசூலுல்லாஹ், பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே வறுமை உங்களை அடையும் என்று நான் பயப்படவில்லை. முஸ்லீம்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, முஸ்லீம்கள்லாம் ஏழ்மையாக போய் ஏழையாக மூத்தாக போயிடுவாங்களே என்றெல்லாம் வருத்தப்படலை. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, இஸ்லாமியர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, காஃபிர்கள்லாம் கோடி கோடியாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரசூல்லாட்டே வந்து உமர் நாயகம் கேட்டாங்க. உமர் நாயகம் ரசூல்லா பார்க்க வந்தாங்க. அப்போ தான் பெருமானார் படுத்திருந்து எந்திரிச்சாங்க. ஈச்ச மரத்து ஓலையில், அந்த ஓலை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இந்த மாதிரி சொகுசா மெத்தைய பஞ்சு மாதிரி இருக்காது. அதில் இப்போ கன்னம் வைத்து படுத்திருந்தார்கள், தலைவாணி கூட இல்லை. அதில் அந்த ஈச்ச மரத்துடைய ஓலை எப்படி குறுக்கா மறுக்கா இருக்குமோ அதே மாதிரி பெருமாள் கன்னத்தில் அடையாளம் பதிஞ்சிருச்சு. இப்படி குறுக்கால மறுக்கால அடையாளம், முதுகுலையும் அப்படியே அடையாளம், இப்படி குறுக்கால மறுக்கால. இதை பார்த்தோன்னு உமர் நாயகம் அழுதாங்க. யாரை சொல்லலை, காஃபிர்கள் நரகத்துக்கு போகிறணும், ரோமாபுரி மன்னர்கள்லாம் பஞ்சனைகளில் படுத்துங்கிறாங்க. நீங்களும் இருலோக சக்கரவர்த்தி, 2 உலகத்துடைய அரசர், நீங்கள் உங்களுக்கு தான் படைச்சான்டா உலகத்தை, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே யாரை சொல்லலாம் அப்படின்னு. பெருமாள் மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் இதுக்கா? நான் அபுனாவில் ஆகிறா? நாமெல்லாம் இதுக்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இதுக்காக வேண்டி மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவங்க மரணே அழுகுறாங்க, யார சூழல அரசர்கள்லாம் அப்படி இருக்கிறாள், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே. எடுப்பா அது சொன்னு நான் எடுத்துடணும். இது சேவ் பண்ணி வச்சுங்க. இதை வச்சுட்டு இதை வந்து என்ன இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிட்டு அதிசி எடுங்க. என்ன சொன்னாங்கம்மா? மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் இந்த உலகிலே எப்படி ஒரு வழிப்போக்கன், கொஞ்ச நாள் ஒரு ஒளிப்போக்கன் ஒரு சில நொடிகள் மரத்து அடியில் தங்கிவிட்டு அதுக்கு பின் அவன் சென்று விடுகிறானோ, அது போன்று தான் நான் உலகிலே. மரம் ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு மரத்தில் 5 நிமிஷம் நிற்கிறான், அப்படியே போயிடுறான். இப்படித்தான் நானும் உலக வாழ்கிறேன் என்று சொன்னார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலி வலி துன்யா ஒமான ஃபித் துன்யா இல்லாக்க ராக்கிபின் இஸ்தவல்ல தஹத ஷஜரத்தின் சும்மா ராஹ வ தரக்க ரவால் புகாரி இப்னு மாஜா வகால திருமதி ரவா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹஸீர், பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு பாயிலே தூங்கினார்கள், ஈச்ச மர பாயிலே. ஃபகாம, எழுந்து நின்றார்கள். வகத் உஸ்ஸிர ஃபீ ஜன்பிஹி, அவங்களுடைய விலா எலும்பெல்லாம் அந்த கோடு கோடா பாய் மாதிரியே ஆயிடுச்சு. ஃபகுல்னா யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கேட்டோம் யா ரசூலுல்லாஹ், லவித்தஹதுனா லக வதான், அவங்களுக்காக ஒரு பஞ்சு மெத்தியை நாங்கள் தயார் செய்யவா என்று கேட்டோம். ஃபகால மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்னப்பா தொடர்பு இருக்கிறது? ஒரு பஞ்சு மெத்தியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் என்று சொல்லிவிட்டார்கள். அதுவும் எனக்கு உலகம்தான் வேணும், அதிலே சொகுசு கண்ட மாதிரி ஆயிடும். இதே போதும், உள்ளதை கொண்டு போதுமாக்க வேண்டியது. நாங்கள் தயார் செய்து கொடுக்குறோன்னு வேணான்ட்டாங்க. மாலி வலி துன்யா. அப்போது அப்படி சஹாபாக்கள்லாம் வாழ்ந்ததை பார்த்துட்டு, பெருமானார் வாழ்ந்ததை பார்த்து சஹாபாக்கள்லாம் முஸ்லீம்கள்னாவே கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் தான், காஃபிர்கள்னாவே சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே ஹதீஸ், பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வரும் என்று நான் பயப்படவில்லை,
நிச்சயமாக நான் பயப்படுவதெல்லாம், நான் உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் செல்வம் வந்து விடுமோ என்று தான் அஞ்சுகிறேன். அந்த காசு பணம் உங்கள்கிட்ட அதிகமாக வந்துடும், அதில் மூழ்கி விடுவீர்கள், அழிந்து போய் விடுவீர்கள், இதைத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். வல்லாய் லா அப்படின்னு நீங்கள் நினைப்பது போன்று அல்ல. வல்லாய் மா அக்ஷா அலைக்கும் ஐயோன்னாஸ், உங்கள் மீது நான் வறுமையை பயப்படலை, அதை பயப்படலை. இல்லா மா யுஹ்ரிஜுல்லாஹு லக்கும் மின் ஸஹரத்தி துனியா, உலகத்துடைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்துருவானே அதை பயப்படுறேன் நான். வறுமையில் இருக்கிற வரைக்கும் மூமினா முஸ்லிமா முத்தகியா மோஹிதா ரொம்ப தக்குவாவாக இருப்பார். காசு பணம் வர வர ஆள் டைப்பே மாறிடுவார். இன்றைக்கி முஸ்லீம்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது எதுங்க? காசு 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 பணம். அப்படி ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் கல்யாணத்துக்கு, அரண்மனை மாதிரி ஜோடிச்சிருக்காங்க. அந்த ஜோடனைக்கு மட்டும் 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த தெருவையே ஜோடிச்சு 2 லட்ச ரூபா. அந்த வீட்டை அப்படியே மின் விளக்குகளாலும் வெளியிருந்து அந்த அந்த பேரிச்ச மரம் இருக்குல்ல, அது வேரோட வெட்டி லாரியில் கொண்டு வந்து எங்கே பார்த்தாலும் அந்த வீட்டில் நுழைய இடத்துல 2 பக்கமும் 4-5 பேரிச்ச மரம் வச்சு, பேரிச்ச மரமெல்லாம் லைட்டு, சுமாராக 2 லட்ச ரூபா வெறும் அலங்காரத்துக்கு மட்டும் செலவு பண்ணி பிரம்மாண்டமான கல்யாணம் தான். உணவு வகைகள் எத்தனை வகை வகையாக வச்சு. காசு வந்துருச்சு, தலையும் தெரிய மாட்டேது, காலும் தெரிய மாட்டேது அவனுக்கு. என்ன அந்த 2 லட்ச ரூபா கொடுத்துருந்தா ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம் அவனுக்கு, பொம்பளை பிள்ளை. எத்தனையோ ஏழை கும்பிடுங்க, எதுக்கு இந்த உலகத்துடைய அலங்காரம் உனக்கு? ஒரு சஹாபி ஒரு வீட்டுக்கு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவன் இன்னொரு சஹாபி வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லி, அந்த காலத்துலாம் மண்ணு சோறு தானே, பழைய சோறுங்க, மண்ணு சோறு. அதை பார்க்கவே அசிங்கமாக தான் இருக்கும். மின் வலுவலுன்னு சிமெண்ட்டில் பூசப்பட்ட சோறு இல்லை, மண்ணை அடித்து பூசியிருப்பாங்க, களிமண்ணை. அது கொச முசான்னு இருந்துச்சு. எஜமா வந்து உட்காந்தா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து அப்படியே இந்த பக்கமும் ஒரு ஆணி மாதிரி அடித்து தொங்க விட்டு செவுத்தை மறைச்சி வச்சுருந்தார். இவங்க வர்றதுக்காக வேண்டி இவங்க உள்ளே வந்தாங்க. இது என்னது காபாவா? திற தொங்க விட்ருக்குறீங்க. காபாக்குன்னு திற தொங்க விடுவாங்க, இதுன்னு திற தொங்க விட்ருக்குறீங்க. தேவையா இது? கழட்டுங்கன்ட்டாங்க. அது தேவையில்லை, கழட்டுங்க. இளஞ்சபி. அப்போ அந்த மாதிரி ஏழ்மையில் வசித்தார்கள், வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். இவன் அலங்காரம் படு பயங்கரமான இந்த உலகத்துடைய அலங்காரங்களை பார்த்துட்டு ஜி ஃபகால லா வல்லாஹி மா அக்ஷா அலைக்கும் ஐயுஹன்னாஸ், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு விரிவாகி விடுமோ என்று பயப்படுகிறேன். ஃபகால ரஜுலுன்னு ஒரு மனிதர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், அயத்தில் ஹைரு பிஷர், காசு பணம் எல்லாம் அல்லாஹ் கொடுக்குற நேமத் தானே, ஹைர் தானே, அது எப்படி தீமையை கொண்டு வரும், அது எப்படி நஷ்டமாக இருக்கும் என்று கேட்டார். ஃபஸமத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாஅத்தன், பெருமானார் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள், பதில் சொல்லாமல். சும்ம கால, பின்பு சொன்னால், கைஃப குல்த, என்ன சொன்ன? அமைதியாக இருந்தாங்க ஒரு 5 நிமிஷம். எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, என்ன சொல்கிற போகிற வரான்னு தெரியல. அப்புறம் மெது தலை தூக்குனாங்க. என்ன கேட்டீங்க? திரும்ப கேளுங்க. கூப்பிட்டு என்ன கேட்டீங்க? மறுபடியும் கேளுங்க அப்படின்னாங்க. திரும்ப கேட்டார். கைஃப குல்த, குல்த்து யா ரசூலுல்லாஹ் எத்தில் ஹைரு பிஷர், பயந்து போயிட்டார். யா ரசூலுல்லாஹ், ஹைரு தானே, துனியா அல்லாஹ் கொடுக்கறது காசு பண்ண ஹைரான நல்ல விஷயம் தானே, அதுலேயுமா தீமை இருக்கும் என்று தான் உங்களிடத்தில் நான் கேட்டேன். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஹைர லா யதி இல்லா பி ஹைர், நன்மையாகிறது நன்மையைத்தான் கொண்டு வரும், அது நன்மை தான் செய்யும், ஆனால் எப்படி அதை பயன்படுத்துகிறனோ அதை பொறுத்து மாறுபடும். அவ் ஹைருன் ஹுவ, அது ஹைரு தான். இன்னும் குல்லமா யும்பித்துர் ரபீஉ யக்துல் ஹபத்தன் அவ் யுலிமு இல்லா ஆக்கிலத்துல் ஹதிர், செடி கொடி ஆக்கிலத்துல் ஹதிர்னா அந்த பச்சை பசுமை சாப்பிடக்கூடிய ஆடு மாடுகள், அக்கலத் சாப்பிட்டது, ஹத்தா இதம் தலஅத் ஹாசிரத்தாஹா, அதனுடைய வயிறு நிரம்பி விட்ட பொழுது, இஸ்தக்பலத்து ஷம்ஸ, சூரியன் இருக்கும் இடத்தை போய் வெயிலில் நல்லா இருந்து உலாத்தி அது செரிமானமாக வைத்தது. சலத்தத்தவ் பாலத்து,
அங்கே போய் புழுக்கைகள் சாணங்கள் போட்டது, பின்பு சிறுநீர் கழித்தது. சும்மா இஜித்தர்ரத்து ஆதத், பின்பு அது நன்றாக உடலை தேர்த்தி கொண்டு மறுபடியும் வந்து பசித்த பின்பு கலத்து அதை சாப்பிட்டது. இது இப்படிப்பட்ட ஆடு மாடுகளுக்கு அந்த புல்லு வந்து ஹைர் செய்யும். மற்றபடி இன்னும் குல்லுமா இம்பித்துறபு எக்குத்துல ஹபத்தன், மற்றவைகள் செரிமான கோளாறு ஏற்பட்டு இப்படி செய்யாமல் அளவுக்கு அதிகமாக திண்டால் செரிமான கோளாறு ஏற்பட்டு செத்து போய்விடும். இதான உதாரணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வமைய அஹுது மாலம் பிகைரி ஹக்கிஹி ஃபமஸலுஹு கமஸல் லதி யஅகுலு வலா யஷ்பஹு. எவன் தன்னுடைய உரிமை அல்லாமல் அந்த காசு பணத்தை பேராசையால் அடுத்தவன் காசத்தை இப்படியா திங்கணும் என்று திணுகிறானோ அவனுக்கு உதாரணமாக இருக்கும். அவன் இப்படி சாப்பிட்டும் வயிறு நிறையாமல் செத்து போவான் அப்படின்னு சொல்லிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பொருள் கயிறு தான் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து இருக்கு. ஜி அளவுக்கு அதிகமாக போய் திங்குது, செரிமானமாகிறதுக்கும் பார்க்கறதில்ல, செரிமானமாக மீண்டும் திங்குது, என்னவாகும்? வயிறு வெடித்து செத்து போயிடும். மாத்தத்து சலத்தத்து எகுத்துல ஹபத்தன், ஹபத்துனா வயிற்று கோளாறாக செத்து போகும். அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த பொருள் கயிறு தான். அளவுக்கு மீறி அதை எவன் காசு இருந்தாலும் எவனுன்னு பார்க்குறதில்ல, எல்லாம் அள்ளி உள்ளே போட்டுறது. மற்றவருக்கு மோசடி செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு, பிற ஏமாற்றினாலும் பரவாயில்ல, அதனால வேணாம்பா. அந்த ஒரு பைசா உன் வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால் அதை ராசியாக்கி துனியா விட்டு போகும்போது போயிரு. நம்ம வீட்டில் ஒரு பால்காரர் வந்து சில மாதங்களுக்கு முன்பு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தார். அவர் கணக்கு முடித்து போயாச்சு. கடைசியாக 1 லிட்டர் ஊற்றினார். அடுத்த நாள் வேணான்னு சொல்லிச்சு, நாங்கள் வேறங்க. ஆனால் 1 லிட்டரு அவர் கணக்கில் இருந்துச்சு. 1 லிட்டருக்கு 50 ரூபா அவர் கணக்கில் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மாதமாக ஆள் வரலை. நாங்கள் வருவார் வாங்கிக்கலான்ற மாதிரி இருந்தோம். அப்போ அந்த இடத்த விட்டு வீட்டை காலி பண்ணிட்டோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிச்சம்பாளையத்துலேருந்து குமரன் காலனி வந்தாச்சு. இப்போ உடனே அந்த அவர் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் அடித்தானே, தெரியுங்களா? சொல்லுங்கள் பாய், 1 லிட்ரு பால் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு இன்னும் காசு கொடுக்காமல் இருக்குதுண்ணே. நீங்கள் வந்து எப்போ வந்து வாங்குறீங்க, அது எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அது பரவாயில்லண்ணே, விடுங்க, அது பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் வீடு மாற்றி போகிறோம், திரும்ப இந்த இடத்துக்கு வர மாட்டோம், வேறு இடத்துல இருக்கோம், நீங்கள் வந்து அந்த பால் காசை உங்கள் கட்டாயம் கொடுத்தாகணும். இல்லை பரவாயில்லண்ணே விட, பரவாயில்லன்னா இப்படி நம்ம கியாமத்தில் அவங்க பதில் சொல்லி ஆகணும். இறைவன் முன்னால் நாங்கள் நிப்பாட்டும் போது 1 லிட்டர் பாலுக்கு நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அந்த காசை வாங்கிக்கிங்க. இல்லைண்ணே பரவாயில்ல, அடுத்த தடவை கூட வாங்கிக்கலாண்ணே. அப்படி அடுத்த தடவை வாங்கிக்கலான்னா நான் வந்து முடியாது, நீ வந்து வாங்கிக்கிங்க. எப்போ போய் சந்திக்கிறது மீண்டும் நாம்? ஒன்றும் அதை பரவாயில்ல, அந்த காசு எனக்கு வேணாம், அன்பளிப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அது வந்து வாங்கிங்க. இல்லை பரவாயில்ல, அதை உங்கள் அன்பளிப்பாக வச்சுக்கோங்க, தேவையில்லை எனக்கு. பல வருஷங்கள் பாலை ஊற்றிருக்கிறாரு, அது பெரிய விஷயம் இல்லை அவருக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் விட்டேன் ஆளை. இல்லைன்னே வந்து வாங்கிக்கோ, இல்லை எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு கொடுத்துட்றேன், ரெண்டில் ஒன்று செய். இல்லை தூரத்தில் 10 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஊரில் இருக்கேன், பெருமாநல்லூரில் இருக்கிறேன், வந்து வாங்கிக்கோ, நான் வந்து தரேன். இல்லை ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்கன்னா அந்த காசை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு தேவையில்லை, விட்டுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. விட்டுட்டேன் பரவாயில்லன்னு அப்படி சொன்னபடி தான் விட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி செய்தி சொல்கிறேன். அது 40 ரூபா இருந்தாலும் 50 ரூபா இருந்தாலும் அதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லி தானே ஆகணும், பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ யார் வந்து காசு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி செலவழித்தாலும் பரவாயில்ல என்று எண்ணுகிறார்களோ அது அவர்களை அழித்து விடும் என்பதை பெருமானா சொன்னாங்க. அப்போ ஹைரு ஷர்ரை கொண்டு, அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே சில நேரங்களில் நமக்கு அது தீமையாக மாறிவிடுகிறது. அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு எதை நீ கொடுத்தாயோ அதனுடைய ஷர்ரை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும் ஆயுதுன் இன்னி ஆயுதும் பிக்க மின் ஷர்ரிமா தைத்தனா, நீ எங்களுக்கு எதை கொடுத்தாயோ அதனுடைய தீமை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். துவா எல்லாரும் ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தீமை ஒளிஞ்சிருக்குது. உன் மனைவி அதுக்குள்ளே தீமை இருக்குது, உன் பிள்ளைகள் அவர்களுக்கு உள்ள தீமை ஒளிஞ்சிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒமின் இன்னமின் அசுவாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகளிலேயும் உங்களுக்கு விரோதிகள் இல்லை இருக்கிறார்கள். விரோதிகள்னால் என்ன செய்வான் பை? விரோதினா என்ன செய்வான்? ஆபத்து, வெட்டி வீழ்த்துவான், கொன்றுவான், இதெல்லாம் விரோதி. நமக்கு ஆபத்தை விளைவிப்பான். அப்படிலாம் தெரியலைங்களே, மனைவி என் மேலே பிரியமாக தான் இருக்கிறா, இல்லை என் பொருளை என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறானே, ஒன்றும் ஆபத்துலாம் ஒன்றும் இல்லையே
அவங்களாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களே. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும். என்ன பை, என் மனைவி என்னை போன உடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அன்பே வா அப்படின்னு சொல்லி என் மேலே மிக பிரியமாக அன்பு முத்தமெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப என் பிள்ளை வந்து ஓடிதுன்னு கட்டி பிடிச்சி என் குழந்தை மேலே தொத்திக்கிறான், அப்படியே ஏறி எனக்கு பிடிச்சிக்கிறான், விட மாட்டேங்கிறான், என் கீழே இறங்க விட மாட்டேங்கிறான், அவ்வளோ முகப்பத்தாக இருக்கான், வெளியூர்னு வந்தால் என் பிள்ளை அவ்வளோ முகப்பத்தாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே தெருலாம் வந்து வாக்கிங்லாம் போய் கடை தெருலாம் போய் சரி. அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி நாங்கள் போய் ஐஸ்கிரீம் பால் இருக்கலாம் கொண்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே 8-9 தான் வர்றது. அப்போ அசர் போச்சு, மகரிப் போச்சு, இஷா போச்சு. இதுக்கு பேர் முகப்பத்தா? இதுதான் நல்லா சொல்கிறான். உன்னை வந்து ஒரு அசரை விட்டா 500 வருஷம் நரக தண்டனை, மகரிப் விட்டா 500 வருஷம் நரக தண்டனை, இஷா விட்டா 500 வருஷம். அப்படி மனைவி மக்கள் அவ்வளோ முகப்பத்தான். வெளியூர் வந்தோடனே அவளுக்கு பைக்கில் கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு கிளம்பிட்டார். அப்படி ஷாப்பிங்கு. அப்புறம் அவர் பர்ச்சேசிங், அப்புறம் சுற்றி சினிமா, ஐஸ்கிரீம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். அசர் போச்சு, மகரிப் போச்சு, இஷா போச்சா? இதுதான் எல்லாம் சொல்கிறான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும். விரோதி வந்து துனியாவில் தான் உன்னை வெட்டுவான், கையை வெட்டுவான், காலை வெட்டுவான். இவன் உன்னை ஆளே வெட்டான் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து. அவங்களுடைய கண்மூடித்தனமான முகப்பத்து உன்னை துனியாவில் ஆகிரத்திலேயே அவன் ஆகிரத்தை பர்பாதாக்கிருச்சு. உன் துனியாவை பர்பாதாக்கியவன் விரோதின்னு சொன்னால் அவன் ஆகிரத்தை பர்பாதாக்குறவன் மிகப்பெரிய விரோதியாச்சே. நினச்சிக்கலாம். ஃபஜ்ர் பாங்க சொல்லிட்டாங்க, தொழு போயிட்டு வரேன், குளிர் அடிக்குதுங்க, மார்கழி மாதம், பேசாமல் படுங்க, காலையில் 8 மணிக்கு எழுந்துச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலா? உன் வாழ்க்கையே பால் அடிச்சுட்டாவ. அதான் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவுல்லக்கும். உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் பிள்ளைகளிலே உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். அழிச்சிருவான் உன்னை, அவன் ஆகிரத்தையே பர்பாதாக்கிடுவான். உன் துனியாவை ஆசை காமிச்சு ஆகிரத்தையே பர்பாதாக்கிடுவான். உன் மேலே முகப்பத்து மாதிரி நடிச்சுக்குவான். ஏங்க வாங்க சம்பளத்தில் இவ்வளோ கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுக்குறீங்க, தம்பி கொடுக்குறீங்க, அநியாயங்க, அது அழிவு உண்டாக்கிடுங்க, வேணாங்க, நீ சேர்த்து வைங்க, நம்ம பிள்ளை இப்படி தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாவ. உன்னை பர்பாத் ஆக்குறா. உன்னை வலா துல்கு ஐதியக்கும் இல தஹலுகத்தி, உங்கள் கைகளை அழிவின் பக்கம் நீங்களே போட்டு கொள்ளாதீர்கள். அப்படி அர்த்தம் என்ன? கையை பிடிச்சி வச்சுருவா, யாருக்கும் செலவழிக்க விடாமல் உன்னை அழிவில் கொண்டு போய் போட்டுருவா. இவன் பார்க்க முகப்பத்தாக இருக்கிற. என்னங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க, இது கொண்டு போய் அங்கே இங்கே அள்ளி கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆகும் கடைசியில்? நம்ம பிள்ளை குட்டிக்கு தேவையில்லையா? நாளைக்கு அழிச்சாலாம் வாழ்க்கையை அழிச்சிடுவா. இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவுல்லக்கும் ஃபஹ்ஸரூஹும். ரொம்ப உஷாராக இருந்துக்கோ, உஷாராக தப்பிச்சுக்கோ. அதுவும் சொல்கிறாங்க, மனைவிகளில் உங்கள் பிள்ளைகளில் விரோதிகள் இருப்பார்கள், உஷாராக இருந்துக்குங்க. ஃபஹ்ஸரூஹும் தான் ஆயத்தில், ஃபஹ்ஸரூஹும், அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பல பேர் அவங்க அம்மா அத்தா ஒதுக்கிடுறான், புள்ள குட்டியை பாதுகாக்க வேண்டி தாய் தந்தையை ஒதுக்கிடுறான். இவங்க புள்ள குட்டியை என் புள்ள என் பையன். ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன் ஐயுகும் அக்ரபு லக்கும் நஃபா. அதான் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களா உங்கள் பிள்ளைகளா, யாரை கொண்டு உங்களுக்கு நன்மை கிடைக்கும், யாரால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது உன் பிள்ளைக்கு அரவணைச்சு கொடுக்குற அத்தாவுக்கு சோறுபடம் பண்ணுறான், அம்மாவுக்கு சோறுபடம் பண்ணிக்கிறான், அம்மாவுக்கு செலவு கொடுக்க மாட்டேங்கிறான். மாதம் 1000 ரூபா அம்மா தர மாட்டேங்கிறான், அத்தாவுக்கு தர மாட்டேங்கிறான். பையனுக்கு மாதம் 10,000 ரூபாய்க்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறான், காலேஜ் ஃபீஸு கட்டுறான், டியூஷன் ஃபீஸு கட்டுறான், வருஷத்துக்கு 3 லட்சம் கட்டுறான். பிபிஏ படிக்கிறதுக்கு வருஷம் 3 லட்சம்னா மாதத்துக்கு 4000 ரூபா ஆச்சு. வருஷம் 3 லட்சம் எவ்வளோ ஆச்சு? வருஷம் 3 லட்சம் கட்டிட்டா ஒரு மாதத்துக்கு மாதம் எவ்வளோ ஆச்சு? 25,000. 25,000 மாதம் கொடுக்கும். அம்மாவுக்கு 1000 ரூபா கேட்டாங்க, ஏமா போன மாதம் 1000 ரூபா கொடுத்தேன். என்னடா கத்திரிக்காய்க்கு வாங்க விலை ஜாஸ்தியாக வச்சு, பால் காசு என்ன பால் ஒருத்தருக்கு பால் ஒரு ரூபா குழந்தைருக்கா பால் எவ்வளோ ஆகும்? இல்லை போன மாதம் 1100 ரூபா வந்துருச்சு பால். காலை மேலே டீ குடிக்க உங்களுக்கு 1100 ரூபாய்க்கு பால். யார்கிட்ட? அம்மாட்ட. பையனுக்கு போய் 25,000 பில்லு கட்டி வர்றான். ஏன் பையன் என்னை வாழ வைப்பான், அம்மா என்னை வாழ வைக்குமா?
ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்கள் பெற்றோர்களா உங்கள் பிள்ளைகளா யாரை கொண்டு நன்மை உங்களுக்கு அதிகம் என்பது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த பையன் அவன் நரகத்துக்கு எழுதிட்டு போகிறான், 25,000 30,000 மாதமாக செலவு பண்ணுற அந்த பையனுக்காண்டி. அவனும் கெட்டு குட்டிச்சோராய், அவனும் வீணாக போய் ஒன்றை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். இந்த அம்மா அவனை துவா செஞ்சு, அந்த அத்தா அவனை துவா செஞ்சு சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. யாரை கொண்டு நன்மை யாரை கொண்டு தீமை என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் பெருமான் என்ன அழகாக துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாயோ அதனுடைய ஷர்ரை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் மின்னி ஆயுதம்பிக்க மின் ஷர்ரிமா தைத்தனா ஒமின் ஷர்ரிமா மனத்தனா. நீ எதை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, எங்கள்கிட்ட வரவே இல்லை, அதன் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அது என்னங்க? அது இப்போ நம்மகிட்ட வந்துருச்சு, அதன் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுறோம். அது எங்கள் ஹயர் செய்யணும், தீமை செய்யாமல் பாதுகாத்துக்கல. ஒரு பைக் உங்கள்கிட்ட வந்துருச்சு, ஒரு கார் உங்கள்கிட்ட வந்துருச்சு. இந்த கார் நன்மையும் செய்யணும் தீமையும் செய்யும். எத்தனையோ வண்டி சில பேர் வீட்டுக்கு கூட்டி போயிருக்கு, எத்தனை பேர் கபருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த போய் அப்போ நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம். அப்போ அதை நன்மை தீமையை விட்டு பாதுகாவல் தேடுறோம், சரி தான். எது ஒன்ட்டு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, இது வரைக்கும் ஒன்றை வரவே இல்லை, அதன் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுறதுன்னு அர்த்தம் என்ன? போய் ரொம்ப பேர் எது கிடைக்கலையோ அவன் சிந்தனை முடிச்சான், அதுலேயே தான் ஏகி செத்து போயிடறான் வாழ்க்கையெல்லாம். எது கிடைச்சதோ அதை பார்க்குறதே இல்லை, எது கிடைக்கலையோ அதை. ரொம்ப பேர் தட்டில் வச்சு சால்னா ஊற்றினா அவனுக்கு வச்சு தொட்டுக்கு இருக்க பார்க்குறது. அவன் தட்டில் கறி வச்சாச்சு, வச்சுட்டே போகிறாங்களே, அவன் கொட்டுறா பார்க்குறது ரொம்ப பேர். அடுத்தவன் கொட்டுறாவ, அடுத்தவன் தட்டு, அடுத்தவன் வேலையை தான் பார்க்குறான். என்ன நமக்கு வச்ச வடை சின்னதாக இருக்குதுங்க, அங்கே வடை பெருசாக இருக்குது, அடுத்தவன் தட்டு தான் பார்க்குறது. ரொம்ப பேர் எனக்கு எலும்பாக வச்சுருக்காங்க பாரு, ஒரு கறியாக வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு கோழியுடைய ரெக்க பீஸு, அவனுக்கு லெக் பீஸு. என்னங்க இது? இல்லை பாருங்க, சில ஹாஸ்டல்களெல்லாம் திடீர்னு லைட்டு போட்டால், லைட்டு வந்த பிறகு பார்த்தா எதையுமே காணோம். முட்டையெல்லாம் அபேஸ் பண்ணிடுறாங்க. என்ன போய் ஹாஸ்டலில் பார்த்தா பசங்க தட்டை சோறு வச்சுட்டு லைட்டு போட்டு லைட் ஒரு நிமிஷம் கரண்ட் போய்ட்டு வந்து பார்த்தா முட்டையெல்லாம் அபேஸ் ஆகிருக்கு. முட்டை கறி எல்லாம் அபேஸ் ஆகி பார்த்தா அவன் இங்கே பக்கம் இந்த பக்கம் ஒரு முட்டை வச்சுருக்கான், இங்கே ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை வச்சுருக்கான். அணில் மாதிரி, அணில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முட்டை, அணில் அந்த மாதிரி அடக்கிக்கிறானு. என்னடா இது? அப்போ மனுஷனுக்கு தனக்கு கொடுத்ததை பொருந்தி கொள்ளாமல் அடுத்தவனையே பார்க்குறது. இவனுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்துருப்பான், அது நிம்மதியாக வராது இவனுக்கு. படி 3 அடுக்கு படி, இவனுக்கெல்லாம் வண்டி கொடுத்துருப்பான், நிம்மதி வராது. படி பயங்கரமான காராக இருக்குதா, எனக்கு பாரு ஓட்ட சைக்கிள், தகரடப்பா டிவிஎஸ் வண்டி எனக்கு. அவனுக்கு பாரு அந்த பைக், அந்த பைக் 1.5 லட்ச ரூபாங்க. அது படி, அது பாருங்க 3 லட்ச ரூபா அந்த பைக். எனக்கு 30,000 ரூபா செகண்ட் ஹேண்டு, 4வது வண்டி செகண்ட் ஹேண்டு, 3rd ஹேண்டு, 4th ஹேண்டு, இது 4வது ஓனர். இதுக்கு மேலே அடுத்த ஓனருக்கு போக வாய்ப்பே கிடையாது. எனக்கு இதா? எனவே அதுக்கு மேலே போகாத, தண்ணி நவுந்தால. எனவே எனக்கு இந்த வண்டியா? எனவே அவன் வண்டி பாருங்க, 19 வண்டியில் பறக்கிறான். எனவே அன்றைக்கி ஒருத்தர் தான், சார் அந்த போகிறான்ல அந்த வண்டி 4 லட்ச ரூபா சார் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் ஆள் சொன்னார். கொஞ்சம் பார்த்தா வண்டி ஒரு பக்கம் 6 ரூபாய் கிடக்கிறான். இந்த 4 லட்ச ரூபா வண்டி அவனுக்கு நிறைய கொடுத்து அதுவும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான். பார்த்து ஏங்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா தமுத்தன்ன ஐனைக்க, உன் கண்களை தூக்கி கூட பார்க்காத, இலாமா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்தி துனியா, அந்த மனிதர்களில் சிலருக்கு நான் உலகத்துடைய சில ஆசாபாசங்களை கொடுத்திருக்கிறேனே, சில வஸ்துக்களை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, அதன் பக்கம் கண்ணெடுத்து கூட பாராதே, ஏறெடுத்தும் பாராதே, திரும்பி கூட பார்க்காதன்ட்டான். அதான் ஜி வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்தி துனியா,
எதுக்காக கொடுத்துருக்கு? நஃப்தினஹும் ஃபீஹி, அதை அவர்கள் சோதிக்கத்தான் கொடுத்திருக்கிறேன். ஓ ரிஸ்கு ரப்பிக்க ஹைரும் வாபக்கா, உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கு ரிஸ்க்கு ரொம்ப ஹைரானது, மேலானது. இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுதிங்க ஜமாத்தோட? என்ன தொழுதிங்களா ஜி? சுனத் தொழுதிங்களா? அப்பாடி, இந்த ஊர்லேயே ஒருத்தன் வந்து 5000 கோடி கட்டடம் வாங்கி போட்டிருக்கான், அதை விட மேலானது இது. ஹைரும் மின துனியா வ மாஃபியா. ரக்காத்தையில் ஃபஜர், ஃபஜருடைய முந்திய 2 ரக்காத் சுன்னத்து. ஹைரும் மின துனியா வ மாஃபியா, ஃபர்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்லுக்கு அளவே இட முடியாது. முந்திய 2 ரக்காத் சுன்னத்து இருக்குது, அது இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களை விட மேலானது. ஃபஜர் தொட்டு உட்காந்து குரான் ஓதுனீங்களா? தஸ்பீஹ் ஓதுனீங்களா? குரான் ஓதுனீங்களா? ஃபஜர் தொட்டு கொஞ்ச நேரம் குதிரை உதிக்கிற வரைக்கும் உட்காந்து குரானை ஓதிட்டு இருந்தீங்க, தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தீங்க. இது ஹைரும் மின் ஹுமுரின் நஅம், சிவந்த ஒட்டகைகள், நூற்றுக்கணக்கான ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மேலானதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பாராதே, அசிங்கமாக பார்த்துக்கோ இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துக்களை. ஹவுஸ்நாயகம் சொல்கிறாங்க, தெருவில் ஒருவன் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், தெருவோரத்தில் சில பசங்களாம் உட்காந்து மலம் கழித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, அது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? திரும்பி பார்க்க மாட்டீங்க, நின்று ரசித்து பார்ப்பீங்களா? மூக்கை பொத்திட்டு ஓடிடுவோம் பை, தூ சீக்கிரம் போயிடுவோம்ல, தூ மூதேவி எங்கே உட்காந்து கர்மம் என்று அதை விட்டு எப்படி மூக்கை பொற்றி கொண்டு ஓடி விடுவாயோ, அந்த அளவு கேவலமாக ஆரிஃபீன்கள் ஒருவன் வைத்திருக்கிற சொத்துக்களை பார்க்கிறார்கள். அந்த சொத்தை அவன் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான், அது பெருசாக நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இவர்கள் அதை விட கேவலமாக பார்க்குறாங்க. தூ 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 மலத்தை விட கேவலமானதாக பார்க்கிறார்கள். ஆரிஃப் கடந்து போயிடுவாங்க அதை விட்டு. உண்மையான ஷேகுமார்கள், உண்மையான ஆரிஃபீன்களை சொல்கிறாங்க அவங்க. போலி ஷேக் என்ன செய்வார்? நீ நான் உனக்கு நான் வந்து அல்லாஹ் பற்றி தான் சொல்லித்தர்றேன், அந்த காசு எனக்கு கொஞ்சம் பங்கு போட்டு கொடு, நீ சம்பாரித்த காசை எனக்கு கொஞ்சம் கொடு. அவர் போலி ஷேக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் துனியாதாரின்னு அர்த்தம். காமிலீன்களை பற்றி எஜமா சொல்கிறாங்க, பிறர் சொத்துக்களை வந்து மலத்தை பார்ப்பது போன்றுதான் அவர்கள் அருவருக்கத்தக்கதாக பார்ப்பார்கள். அதன் பக்கம் கல்பெலால் கூட ஆசை வைக்க மாட்டார். லா 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 இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது எதை அல்லாஹ் நம்ம கொடுக்கலையோ அதன் பக்கம் ஒரு ஆசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் வந்து எல்லா நேமத்துக்கு கிடைச்சாலும் நிம்மதியே போயிடுவோம். சொல்லி ஒரு மனுஷனை அல்லாஹ்வுத்தாலா சோதிக்க நினைத்தால், என் ஷேഖனை சொன்னாங்க, 2 தண்டனை கொடுப்பானான். ஒன்று நிறைவேறாத ஆசையை உண்டாக்கிடுவான், அது நிறைவேறாது. 2வது அவன் மனைவி மேல் சந்தேகத்தை உண்டாக்கிடுவான், அவன் மனைவி மக்கள் மேல் சந்தேகத்தை உண்டாக்கிடுவான், அது தீரவே தீராது. நிறைவேறாத ஆசைன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு பேர். அதைஞ்சுங்களா? ஒரு கழுகை பிடிச்சிக்குவோம், கழுகு அது கழுத்தில் ஒரு வளையத்தை மாட்டி, முதுகில் ஒரு வளையத்தை மாட்டி, அதுலேருந்து ஒரு குச்சியை தொங்க விட்டு, அதுலேருந்து அந்த குச்சியில் ஒரு கைத்தை தொங்க விட்டு, அதில் ஒரு கறித்துண்டு தொங்க விட்டுருவாங்க. இப்போ அந்த கழுகு அந்த கறித்துண்டு கண்ணுக்கு தெரியுது. எது தெரியுது? கறித்துண்டு. அதுக்கு இந்த முதுகில் மாட்டுக்கிற வளையத்தை பற்றி கேட்கப்படாது, அது குச்சி தெரியாது. உடனே பறக்குது. எதுக்காண்டி? கறித்துண்டு. அது என்னாவும் 1 மீட்டருக்கு அந்த தொங்குது. இப்படியாவது பிடிச்சிடணும்னு பறக்குது ஃபாஸ்ட்டாக. அது போயிட்டே இருக்குது. அது பூமியுடைய கடைசி வரைக்கும் போனாலும் பிடிக்க முடியுமா? ஓடினான் பூமியுடைய எல்லை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அப்படிங்கிற மாதிரி ஓட வேண்டியதுதான். பிடிக்க முடியுமா? அந்த மாதிரி மனுஷன் என்ன செஞ்சிடறான், தனக்கென்று சில நிறைவேறாத ஆசைகளை வச்சுக்கிறான். அதை நோக்கி ஓடுறான், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அது நிறைவேறதில்லை, வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும், என்றைக்குமே அடைய போகிறது. அதை ஏன்பா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? உனக்கு கொடுத்த அந்த கொஞ்சோன்னு கறி இருக்குது, அதை தின்னு. அவன் பெரிய கறி தொங்க விட்ருக்கான், அது பெருசாக இருக்குதே, ஏன் கறி சின்னதாக இருக்கிற அப்படின்னு சொல்லி பட்டினியால் செத்து போயிடுது கடைசியாக அந்த கழுகு.
இருக்கிற கறியை திங்காமல், காலில் மாட்டிய கொஞ்சம் கறியை திங்காமல், முன்னால் தொங்க விடப்பட்ட அந்த பெரிய கறியை தேடிக்கொண்டு ஓடுகிறது ஓடுகிறது ஓடுகிறது. காலையிலிருந்து மாலை வரை ஓடி, பசியால் வாடி, ரெக்கையை அடித்து அடித்து முயற்சி செய்து ரெக்கையெல்லாம் ஒடிந்து கடைசியில் செத்து போயிடுச்சு. காலிலே கறி இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், அல்ல நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்குறான், நம்ம காலிலே கட்டி விட்ருக்கான் கறியை. அதை திங்காமல் கண்ணிலே தெரிகிறது பாருங்கள், அதை நோக்கி ஓடிட்டுருக்கான். அது எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் அடுத்த எய்ம் இருக்கும். இது டாட்டா பிர்லாங்கிறானோ, உலக கோடீஸ்வரர்னு சொல்கிறானோ, ஒரு நாள் வருமா அவனுக்கு சொத்து மதிப்பு உலகத்திலே முதல் கோடீஸ்வரர் 40,000 கோடி அப்படின்னு சொல்கிறானுங்க. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் எப்படிங்க போயிட்டுருக்கு அப்படின்னு. ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வருதுங்க, அது பண்ணிய மாட்டேன். என்னங்க இந்த ஏர்டெல்லில் விற்கிறாங்களாம், கொஞ்சம் இடிபடுது. என்ன இடிபடுது? அவர் 40 ரூபா சொல்கிறாரு, நான் வந்து 35 ரூபா கேட்குறேன். என்னங்க 40 ரூபா? 40,000 கோடி, அது 40 ரூபா. இவர் 35,000 கோடி கேட்குறாரு. ஒரு 5 ரூபா இடிக்குது. அது என்ன அப்படி? அவருக்கு 5,000 கோடி 5 ரூபா பேசுகிறார் அவருக்கு. அது சின்னதாக தெரியுது அவருக்கு. அவருக்கும் மனசு நிம்மதியாக உட்காந்துருக்காரா சொல்லுங்கள். இன்றைக்கி இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரர் யாருங்கண்ணே? அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. அம்பானியா? சரி கேட்டு, இவ்வளோ சம்பாரிச்சிங்களே, நிம்மதி, இனிமேல் உங்களுக்கு காசு பணம் தேவையில்லை. அடா நீங்கள் வேறு. இந்த மாதம் ஒரு 5 ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு. ஆஸ்திரேலியா போய் அங்கே போய் ஒரு நிலக்கரி சுரங்கம், அடுத்து அமெரிக்காவில் போய் ஒரு வைர சுரங்கம், இதெல்லாம் அங்கே என்னுடைய திட்டத்தில் இருக்குது. அமைதி எல்லாம் சம்பாரிச்சிங்க, 7 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம், அமைதியாக வீட்டில் உட்காந்து தசிபி வைத்து உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பாருங்கள். பா கேட்குறா, என்னைக்கு முடியும் ஆசை? சரி, உலகத்துலேயே இன்றைக்கி வேறு பெரிய உலக கோடீஸ்வரர் யார்? சரி, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், எல்லாம் முடிஞ்சுங்களா? இனிமேல் அடுத்த ஆசை இல்லையா? நீங்கள் வேறு இந்த ட்விட்டர் தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், கட்டுப்படியாக மாட்டேங்குது வேலை. அடுத்து ஃபேஸ்புக்கை வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த யூடியூப்பையும் வாங்கணும், அதுக்கு அடுத்தது இல்லை முடியாது. எனவே அடுத்து இங்கேக்கும் நம்ம இங்கேக்கும் சந்திரமண்டலத்துக்கு ஒரு ஆட்டோ சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சந்திரமண்டலத்துக்கும் நமக்கு அப்போ செவ்வாய்க்கிறதுக்கு நமக்கும் ஒரு கார் சர்வீஸு ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஏதாவது துவா செய்யுங்க சரத்துன்னு சொல்லுவார் வழியா. இங்கேருந்து சந்திரமண்டலத்துக்கு கார் டாக்ஸி மாதிரி ஒரு ஆரம்பிச்சு ஏன்னா நினச்சா போகலாம், நினச்சா வரலாம். இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சார், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். என்றைக்குமே அமைதியாக உட்கார மாட்டாங்க. இதுதான் அல்லாஹ் நம்ம கொடுக்காததினுடைய தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. சொல்லாது கொடுத்ததின் தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுறதை விட எனக்கு எது நீ கொடுக்கலையோ அதன் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்க அல்லான்னு கேட்டாங்க பாரு. அதுதான் அது என்ன மாதிரி கேட்டாங்க பாருங்க. சொல்லாது நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதன் தீமையை விட்டும், எதை நீ எனக்கு கொடுக்கவில்லையோ அதன் தீமையை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இது எங்கே கேட்டாங்க சொல்ல? உஹதில் கேட்ட துவா. எல்லோரும் கேளுங்கண்ணா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.